guys, welcome to Spoof Tamil. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம 3 படத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் படம் 6 Nurse, ரெண்டாவது படம் மிஸ்டு கால் 2, மூணாவது படம் 1 மிஸ்டு கால் 3 ஃபைனல். தன்னோட நிறைவேறாத காதலை தீர்த்துக்கிறதுக்காக செத்ததுக்கப்புறமும் உயிரோட வந்து எல்லாரையும் இதுக்கு இடைஞ்சலாக இருந்தவங்களாம் பழி வாங்குறாங்க. அதுதான் அந்த படத்தோட கதை 6 Nurse. இப்போ 1 மிஸ்டு கால் 2 படத்தோட கதை சுருக்கத்தை பற்றி பார்க்கலாம். இதில் என்னென்னா ஒரு குழந்தை சொல்கிறதெல்லாம் நடக்குது, அங்கே ஒவ்வொருத்தங்க சாவர டேட் எல்லாம் சொல்லிடுது. அதுதான் அந்த படத்தோட கதை. மூணாவது படம் 1 மிஸ்டு கால் 3. இதில் வந்துட்டு ரேகிங்கால் ஒரு பொண்ணு வந்து கோமா ஸ்டேஜ் போயிடுது. அநியாயத்தை தட்டி கேட்க ஒரு பேய் உள்ளே இறங்கி வேலை பார்க்குது. அதுதான் அந்த படம். இந்த 3 படமே 18 வயசுக்கு மேலே இருக்கவங்க மட்டும் பாருங்கள். ஏன்னா படத்தில் நிறைய ரத்தம் தெரிக்கிற சீனு, கை கால் முறிகிற சீன்னா பயங்கர கொடூரமாக எடுத்து வச்சுருக்காங்க. ஸோ என்ஜாய் த மூவி. ஒரு பொண்ணோட ட்ரெஸ்லாம் உருவிட்டு இருக்காங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை, அது ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒரு சுற்றி எப்போவுமே பொண்ணுங்க இருக்கோ இல்லையா, நிறைய பொண்ணுங்க இருக்கும். பாடியை சுற்றி இருக்க நர்ஸுங்கெல்லாம் டாக்டருக்கு வடி இதுன்னு தொடச்சி விட்டுட்டு இருக்காங்க. அது வேற ஒன்றும் இல்லை, அவருக்கு வந்து வேறு வடி தான் தொடச்சி விட்றாங்க. இந்த டாக்டர் தான் படத்தோட ஹீரோ. இவருக்கு வந்துட்டு இவரை சுற்றி 6 பொண்ணுங்க, அதாவது நர்ஸுங்க இருப்பாங்க. ஒவ்வொரு நாள் ஒருத்தையும் தன்னோட ஒய்ஃபை யூஸ் பண்ணிகிட்டே இருப்பார். அடி இன்னைக்கு நீயா தடவை, இன்னொரு நாள் நான் தடவை வேண்டிய அப்படின்னு சொல்லி வரிசையாக எல்லா நர்ஸுங்க பேசியும் காட்டிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு வேலையை பார்த்துட்டு இருக்கா. அதாவது செத்து போன பொண்ணுக்கு வந்து பேக் பண்ணி அனுப்ப போகிறாங்க. அந்த டெட் பாடியை நம்ம காட்டிகிட்டே வந்துட்டு இந்த டாக்டர் வந்து யார்கிட்டயே பேசிட்டு இருக்காங்க. போனோம் ரெடியாக இருக்குது, வந்து ஸ்பேர் பார்ட்ஸை பிரித்து எடுத்துக்க வேண்டியதான் வேலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே ஹீரோனை காட்டுறாங்க. ஒரு பக்கம் அழுதுட்டு இருக்கு. வந்து ஒரு கார் டிக்கி உள்ள வச்சுட்டு ஒரு பொண்ணு சிரிக்கிறா. இப்போ அந்த டெட் பாடி எப்படி இறந்தது, அதாவது அந்த டெட் பாடி பொண்ணு எப்படி சாவடிக்கப்பட்டா அப்படிங்கிறத காட்டுறாங்க. ஒரு பொண்ணை வந்து இங்கே இருக்க நர்ஸுங்க எல்லாமே ஒன்று சேர்ந்து கொல்றதுக்கு ட்ரை பண்ணாங்க. அதுக்கு இந்த டாக்டர் கத்தி எடுத்து கொடுத்து, இந்த அம்மா ஏமா கஷ்டப்படுற, ஒரே குத்தி காலி பண்ண அப்படின்னு கத்தி எடுத்து கொடுக்குறாரு. இதுக்கப்புறம் அதில் ஒரு பர்டிகுலர் பொண்ணு வந்து இதை வாங்கிட்டு வந்துட்டு ஒரே குத்தி காலி பண்ணுறா. அந்த பொண்ணு தான் படத்தோட ஹீரோ. நெக்ஸ்ட் என்ன காட்டுறாங்க, இந்த செத்து போன பொண்ணோட ஃப்ளாஷ்பேக் மாதிரி கொஞ்சம் போகுது. அவன் அந்த டாக்டர் கூட ரொம்ப ஒன்றுமண்ணா இருந்துட்டு இருக்கும்போது பக்கத்தில் இந்த பொண்ணு இப்போ ஹீரோயின் காட்டுறாங்கல்ல, அவள் அந்த ரூமுக்கு மேடம் நான் உள்ளே வரலாமா அப்படின்னு உள்ளே வந்தால், வாங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு அவளை வந்து பார்த்தா அவள் சட்டையை ஓப்பனில் போட்டு வந்திருக்கான். அதை பார்த்து நான் இப்படி இருந்தால் என் மாமாவுக்கு இதெல்லாம் பிடிக்காது, எல்லாத்தையும் பார்த்துருவாருன்னு சொல்லிட்டு அந்த பட்டனை போட்டு விட்றான். இதை ஹீரோ வெறிச்ச கண்ணோட பார்த்துட்டு, எல்லாம் சட்டையை திறந்து போட்டு வராடி, என் புருஷன் பார்வையிலே கற்பழிச்சிருவான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே ஹீரோயினை கட் பண்ணிட்டு அடுத்த சீனில் ஹீரோவும் அந்த பொண்ணும் ஒரு மணி நேரம் இருக்க மாதிரி காட்டுறாங்க. அப்புறம் வந்துட்டு கரண்ட் சுச்சுவேஷனுக்கு சீன் மூலம் ஒரு ஃபோன் கால் வருது. அந்த ஃபோனை பண்ணது ஹீரோயின். அவளோட ஃபோட்டோ தான் இப்போ காட்டிகிட்டு இருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட் சீனில் பார்த்தா இங்கே வந்து ஒரு மேக்கப் பொண்ணு இருக்கும். அதான் அந்த நர்ஸுங்க 6 பேர் இருப்பாங்க. 6 பேர் 6 விதம். ஒருத்தி மேக்கப் பைத்தியம், இன்னொன்று ஃபுட்டு பைத்தியம், இன்னொன்று எக்ஸசைஸ் பைத்தியம், நிறைய சாப்பிட்ற பொண்ணை கிரைண்டர் பொண்ணுன்னு வச்சுக்கலாம், இன்னொன்று மேக்கப் பொண்ணு, இன்னொன்று எக்ஸசைஸ் அதை ஃபிட்னஸ் கேர்ள்னு வச்சுக்கலாம். இப்போ அந்த மேக்கப் போட்டுட்டு இருக்க பொண்ணு, என்னடி ரொம்ப நேரம் இங்கே இருக்க, எங்கள் மாமாவை பார்க்க போலையா அப்படின்னு சொன்னோன்னா, அதான் மாமாங்கிறது டாக்டர் தான் வளைச்சி எல்லா பொண்ணுங்களும் ரவுண்டு கட்டி வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்க. இதில் ஒவ்வொரு நாள் ஒருத்தியை ஒய்ஃபாகவே யூஸ் பண்ணிட்டுருப்பார்ல. இப்போ ஒருத்தி கால் மேலே கால் போட்டு அந்த மேக்கப் பண்ணிருக்க பொண்ணை கலாய்ச்சதால் அவள் காலை வாரி விட்டு அவளை கீழே தள்ளி விட்றா. இதனால கடுப்பில் அங்கே இருக்க பொண்ணுங்களும் ஒன்று மறைச்சிட்டு இருக்கு. இப்போ அந்த 3 பொண்ணுங்க இல்லாமல் இப்போ ஒரு 2 பொண்ணுங்க லெஸ்பியன்ஸ் மாதிரி இருப்பாங்க. இவங்க பார்க்க ட்வின்ஸ் மாதிரியே இருப்பாங்க. இவங்க பெட்டில் 1 மணி நேரம் இருக்கும்போது அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் ஏதோ சவுண்டு கேட்குது, எழுந்திரிச்சு பார்த்தா தலையில் ஒரு பேக்கோட நம்ம மேக்கப் பொண்ணு ஏதோ காவடி எடுத்துகிட்டு போகிறோமா அப்படியே நடந்து போயிட்டு இருப்பான். அவள் போகிறத பார்த்து இங்கே இருக்க 2 பொண்ணுங்களும் அப்படியே சிரிச்சுட்டே இருப்பாங்க. அப்படி ஏறி அப்படியே போயிட்டே இருந்துட்டு ஒரு மிரர் முன்னாடி போயிட்டு உட்காந்துட்டு அங்கே ஒரு மேகசினில் இருக்கிற நகையெல்லாம் கட் பண்ணி அவளோடது மாதிரி காதில் ஓட்டுறதும் கழுத்தில் ஓட்டுறதுமா அது ஒரு பைத்தியம் மாதிரி பண்ணிட்டு இருப்பாள். இவ ஒரு நர்ஸு தான், இருந்தாலும் இவ பண்ணுறது பார்த்தா லூசு மாதிரி தான். தீர அந்த மேகசினில் இருக்க எல்லாமே நகையும் கட் பண்ணி அவளோட காதில் இயர்ரிங்லாம் மாட்டுறதும் கழுத்தில் நெக்லஸ் மாதிரி ஃபிட் பண்ணுறதும் இப்படியே பண்ணிட்டு ஃபைனலாக போயிட்டு கண்ணாடி முன்னாடி நின்று பார்த்துட்டு இருக்கா. கையில் அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது அந்த கண்ணாடியில் இவள் ஃபேஸில் மூஞ்ச வருடி விடுற மாதிரி ஒரு கருப்போ கை ஒன்று வரும். இதை பார்த்துன்னா அவள் பயந்துட்டு, ஐயோ ஏதோ காட்டான் வந்துடுச்சு அப்படின்னு பயந்துட்டு அப்படியே ஹேண்ட்பேக்கு கீழே போனால் அந்த ஹேண்ட்பேக் உள்ளே இருந்துட்டு நிறைய தாறு மாதிரி கொட்டி அங்கே இருந்துட்டு ஒரு உருவமாக எழுந்திரிச்சு நிற்கும். இதை பார்த்துன்னா அவள் பயந்துட்டு அப்படியே தன்னோட கையால் டேபிளை தடவி அங்கே ஒரு சிஸ்டர் இருக்கிறத பார்த்துட்டு சிஸ்டரை எடுத்துட்டு திரும்பி பார்த்தா அந்த கருப்பு உருவம் அங்கே இருக்காது. என்னடா அது அதுக்குள்ளே எங்கடா போச்சு அப்படின்னு வெறி கொண்டு அப்படியே பார்த்துட்டே போயிட்டு பக்கத்தில் இருக்க ஒரு கைப்பிடியை போய் பிடிப்பான். அந்த கைப்பிடியை பிடிக்கும் போது அவள் கை வந்து கறிக்கட்ட மாதிரி இருக்கும். அந்த கைப்பிடி அந்த மெட்டலை விட்டு வரவே வராது. கொஞ்ச நேரத்தில் பார்த்தா எதிரில் அந்த செத்து போன பொண்ணு ஆவியாக வந்து நிற்கும். இதை பார்த்து நான் அப்படியே ஷாக் ஆகிட்டு அப்படியே பார்த்துட்டு இருந்தால் கரண்ட் கட் ஆகிட்டு மறுபடியும் வந்த மாதிரி இருக்கும். பார்த்தா உருவம் ஃபுல்லாகவே கருப்பாக இருக்கும். அந்த கருப்பு உருவம் பக்கத்தில் வந்து இந்த பொண்ணோட கழுத்தை நெரிச்சிட்டு இருக்கும். இதை பார்த்தோன்னு இந்த பொண்ணுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் இருக்கும். அப்படியே வந்துட்டு நமக்கு அடுத்த சீனை காட்டுறாங்க. இங்கே நர்ஸுங்க ரூமில் என்னென்ன பண்ணிருக்காங்க நமக்கு அதான் ஸ்பெண்ட் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ட்வின்ஸ் பொண்ணுங்க 2 பேர் ஒன்று கலாய்ச்சிட்டு பேசிட்டு இருக்கோம். இதை பார்த்துட்டு காண்டான அங்கேருந்து போயிடுவா அந்த ஃபிட்னஸ் கேர்ள். இதை பார்த்துட்டு என்னடி இவ
ஓவராக பண்ணிருக்கான்ல அப்படின்னு பேசிட்டு சிரிச்சுட்டு இருக்கும்போது இந்த சாப்பாட்டு ராமி அந்த கிரைண்டர் பொண்ணு அங்கேருந்து நடந்து போயிட்டு இருப்பான். இவன் நடந்து போகும்போது ஒரு கதவு ஆட்டோமேட்டிக்காக திறக்கும். அதை திறந்து பார்த்தா தலைகீழ ஒரு உருவம் தொங்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். அது யாரும் பார்த்தா நம்ம ஃபிட்னஸ் கேர்ள் தான். ஏன்டி உனக்கு வேறு வேலை இல்லை, இதே வந்து திறந்து பார்த்துட்டு இருக்க, ஒழுங்கா பொடி அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் யோகாசனம் மாதிரி ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருப்பா. அதை பண்ணிட்டு இருக்கும்போது வில்லு மாதிரி உடம்ப வளைச்சிட்டு நின்றுட்டு இருப்பா. திடீர்னு பார்த்தா இவ காலை யாரோ பிடிச்சி இழுக்கிற மாதிரி தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கொஞ்ச நேரம் நின்றுட்டு இருப்பான். அவன் நின்றுட்டு இருக்க டைமில் அந்த காலை பிடிச்சது எதுன்னே தெரியாது. அந்த பேய் விடாமல் அந்த காலை பிடிச்சிருந்த ஐயோ என்னை விட்டுருன்னு சொல்லிட்டு இவ காலையை பிடிச்சி இழுத்துட்டு அப்படியே கீழே விழுந்து ஃபிட்னஸ் பொண்ணு குளிக்க போயிருப்பா. குளிக்க போயிட்டு அங்கே போயிட்டு ஷவரில் குளிச்சுட்டு இருக்கும்போது நம்ம மனசெல்லாம் நினைஞ்சிட்டு இருக்கும். அப்படியே வந்துட்டு ஷாம்பு பாட்டில் எங்கே அப்படின்னு தேடிட்டு இருப்பா. கண்ணை மூடிட்டே அவள் தேடிட்டு இருக்கும்போது இது வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி ஷாம்பு பாட்டில் ஆட்டோமேட்டிக்காக மூவ் ஆகி அவர் கைப்பக்கமே வரும். இப்படி எல்லா ஜெல்லையும் அவள் அப்ளை பண்ணிருக்கும்போது கடைசியாக ஒரு ஜெல்லு வந்துட்டு அப்புறம் அப்ளை பண்ணால் அதில் வந்துட்டு ஜெல்லு வராமல் முடியாக வந்து கொட்டும். இவ வேறு கண்ணை மூடிட்டு இதெல்லாம் பண்ணிருக்கிறதால அது ஜெல்லுன்னு நினச்சி நல்லா கையில் தடவி தலையில் வச்சு தேய்ச்சி ரூமுக்கு வந்துட்டு ப்ரொஜெக்டர் ஆன் பண்ணுவான். அது வந்துட்டு செவுத்தில் ஒரு பாடி டிசைன் மாதிரி போட்டிருக்கும். அதாவது இப்படி இருந்தால் தான் ஃபிட்னஸ் அப்படிங்கிற மாதிரி உடம்பை பார்த்துட்டு அவள் கையை பார்த்துட்டு நமக்கு இன்னும் அந்தளவுக்கு வரல அப்படின்னு சொல்லி கடுப்பில் ஓரமாக போயிட்டு உட்காந்துருப்பா சோஃபா. திடீர்னு ஒரு முடி வந்துட்டு இவள் காலை பிடிச்சிருக்கும், கையை பிடிச்சிருக்கும். அப்புறம் ரூஃபை பார்த்தா அதில் வந்துட்டு பயங்கரமாக வந்துட்டு முடியாக வந்துட்டு ஒரு சிலந்தி வலை மாதிரி நின்றுட்டு ஒரு கருப்பு உருவம் இவளையே பார்த்துட்டு அப்புறமா அந்த கருப்பு உருவம் தன்னோட முடியை கூந்தலால் வந்துட்டு இவளை அப்படியே சுற்றி சக்திமான் ஒரே சுற்றி இவளுக்கு மூச்சு விட முடியாதபடி தூக்கிடும். அதுக்கப்புறமா இவளை தூக்கில் தொங்க விட்டோமா முடியாலே வந்துட்டு ரூஃபில் தொங்க விட்டு போயிடும். இவள் கால் எட்டுற தூரத்தில் ஒரு ஸ்டூல் இருக்கும். அதை எட்டுறதுக்கு ட்ரை பண்ணிட்டே இருப்பாள். அப்படியே நமக்கு நெக்ஸ்ட் சீனை காட்டுறாங்க. அந்த கிரைண்டர் பண்ண காட்டுறாங்க. இவள் வர சீனா வாமிட் எடுக்கிற சீன் மாதிரி இருக்கும். ஸோ தயவுசெய்து சாப்பிட்டுட்டு இருந்துன்னா ஓரமாக எடுத்து வச்சுருங்க. ஏன்னா இவள் பண்ணுறது ஆக்டிவிட்டீஸும் நமக்கு வாமிட் வர வச்சிரும். இப்போ என்ன பண்ணுறேன்னா தக்காளியை போட்டு அப்புறம் கேர்டு போட்டு ஒரு ஃபேஷியல் மாதிரி பண்ணிட்டு அதை ஃபேஷியல் அப்ளை பண்ணிட்டு விடுவான்னு பார்த்தா அதை எடுத்து வாயில் எடுத்து ஊற்றிப்பா. இதை பார்த்தோன்னே நம்ம கொமட்டிட்டு வரும். அதனால அவளும் வாமிட் எடுத்துட்டான். அங்கே வந்து ஜெரி பூனை என்ன பண்ணுதுன்னா அதை வந்துட்டு சுத்தம் பண்ணிகிட்ருக்கு. இதை பார்த்தோன்னா இதுக்குன்னு ஆளுங்க இருக்குது, நீ இதெல்லாம் பண்ணக்கூடாது டியர் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு அந்த பூனையை தூக்கி எறிஞ்சிட்டு ரெஸ்ட் ரூமில் போயிட்டு ஹேண்ட் வாஷில் போயிட்டு வாயை க்ளீன் பண்ணுவான்னு பார்த்தா அவள் க்ளீன் பண்ணுறது வேறு தண்ணியை வச்சுட்டு வாயை க்ளீன் பண்ணிருப்பா. இங்கேயே நமக்கு கொமட்டிட்டு வரும். அதுக்கப்புறமா அங்கே போயிட்டு ப்ரஷ் பண்ணுறாங்கிற பேரில் ப்ரஷ் பண்ணிட்டு பக்கத்தில் பார்த்தா ஒரு ஜாங்கரி மாதிரி ஒன்று இருக்கும். அதை பார்த்துனா அடடா இங்கே யாரா நமக்காக எடுத்து வச்சுருக்கா, எடுத்து வாயில் போட்டு சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் வாயில் போட்டிருக்க பேஸ்ட்டுங்கிறது கூட தெரியாமல் இதையும் எடுத்து வாயில் போட்டு அப்படியே பேஸ்ட்டோட முழுங்கிடுவாள். அப்படியே நமக்கு வாமிட் தான். அந்த கருப்பு உருவம் வந்துடும். அது என்னன்னா இவள் கண்ணாடியில் பார்த்துட்டு இருக்கும்போது செவுத்துல பள்ளி மாதிரி இருந்துட்டு இவள் ப்ரஷ் பண்ணுறதை பார்த்து இவள் ப்ரஷ்ஷை பிடிங்கி வாயில் குத்தி ரத்தமாக கக்க வச்சு இவ்வளோ தூரண்டி ஓடுவேன் நானும் பார்க்கத்தான் போகிறேன்னு ஸ்டைலாக போஸ் கொடுத்துட்டு அந்த கருப்பு உருவம் அங்கே ரெஸ்ட் ரூமில் நிற்கும். இவள் அங்கேருந்து தப்பிச்சு ஓடுவான். ஓடும்போது ஒவ்வொரு டோராக ஓப்பன் பண்ண மறுபடியும் ரூமாக வந்துகிட்டே இருக்கும். இவளுக்கு ஒரு எண்டே இல்லாத மாதிரி போயிட்டு இருக்கும்போது ஒரு டேபிளில் அடித்து அங்கே இருக்க கத்தி தொடையில் குத்திடும். அப்புறம் அதே ரத்தத்தோடய அப்படியே அந்த ரூமை தாண்டி போயிட்டே இருப்பாள். படத்தில் யதார்த்தமாக சீன் வைக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் இப்போ ரெஸ்ட் ரூம் போகிறது நமக்கு எக்ஸாக்டாக காட்டுறாங்க. பேண்டியாக கழட்டிட்டு உட்கார்ற வரையும் முழுசாக காட்டிட்டு அங்கே வந்து ப்ரெக்னன்சி டெஸ்ட்டை வச்சுட்டு ஹீரோயின் செக் பண்ணிருக்கா. செக் பண்ணால் அவளுக்கு பாசிட்டிவ் வந்தது. அங்கேயே வந்து மேடம் தலைகால் புரியாமல் ட்ரீமுக்கே போயிடுறான். ட்ரீமில் நம்ம ஹீரோ ப்ளே பாய் டாக்டர் கூட அவங்க அப்படியே ஒரு சேரில் உட்காந்து ரொமான்ஸ் பண்ணுற மாதிரி நமக்கு சீனை காட்டிகிட்டு இருக்காங்க. அப்படியே இதெல்லாமே வந்து கனவுல போயிட்டு இருக்கும்போது அடுத்த சீனை காட்டுறாங்க. அப்படியே திகலா முடியும். இந்த நெக்ஸ்ட் ரூமில் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்க மாதிரி நம்ம ஹீரோயினை தேடிட்டு அந்த கருப்பு உருவம் அங்கே வந்துட்டு உட்காந்துருக்குவாம்மா மின்னல் ஒன்று தான் ரொம்ப நேரம் தேடிட்டு இருக்கேன் அப்படின்னு சேரில் வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது இங்கே ட்வின் சிஸ்டர்ஸ் 2 பேர் கையும் கறிக்கட்ட மாதிரி ஒரு டேபிளில் ஒட்டிக்கிட்டு நகராமல் இருக்குது. இங்கே பார்த்தா அந்த கருப்பு உருவம் வாடி என் சக்கரத்தி ஒன்னே தான் ரொம்ப நேரம் தேடிட்டு இருக்கேன் மறைச்சி பார்த்துட்டு தப்பிச்சு போயிட்டு வேற ஒரு ரூமில் ஹீரோயின் போயிட்டு அங்கே போயிட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கா. இன்னொரு பொண்ணு அங்கேருந்து தப்பிச்சு ஓடி போகிற மாதிரி இருக்குது. இப்போ அந்த ஹீரோயின் தப்பிச்சு போன ரூமில் வந்துட்டு ஒரு டெட் பாடி இருக்கிற மாதிரி இருக்குது. அந்த ஸ்க்ரீனை ஓப்பன் பண்ணும்போது அங்கே ஒரு ஃப்ளாஷ்பேக் போகும். அந்த பொண்ணு வந்துட்டு நம்ம டாக்டர் இங்கே தான் வருவான் அப்படின்னு சொல்லிட்டு மார்ச்சரி ரூமில் வந்து படுத்துட்டு அவர் கூட ஜல்சா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெட் பாடிக்கு போட்ட மாதிரி ஒரு போர்வை போத்திட்டு அவரையே வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். வந்த டாக்டர் என்னன்னா இந்த ஹீரோயினை தனியாக கூப்பிட்டு வந்துட்டு நீ தான் வந்த பீஸ்லேயே செம்ம பீஸாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு அவளுக்கு எல்லா சேவையும் செஞ்சுட்டு இருப்பார். இதை பார்த்துட்டு அந்த பொண்ணுக்கு கண்ணில் கண்ணீராக ஊற்றிட்டு ஹீரோவும் பயங்கரமாக சம்பவம் ஸ்டார்ட் பண்ணிருக்குமோ அந்த பொண்ணை காட்டுவாங்க. அவள் கண்ணில் கண்ணீர் அருவியாக பொண்ணு தான் ஹீரோவோட ஃபர்ஸ்ட் லவர். இப்போ ஃபர்ஸ்ட் லவருக்கும் ஹீரோயினுக்கு பயங்கர சண்டை போயிட்டு இருக்கு. ஏண்டி அப்பவே சொன்னேன் சட்டை பட்டனை ஒழுங்காக போடுடி இல்லைன்னா
நான் ஜட்டியை கழட்டி விட்டுருவான், நீ எவ்வளோ சொல்லியும் கேட்காம இப்போ கழட்டிட்டல அப்படின்னு சொல்லி கடுப்பில் வந்து சண்டை போட்டுட்ருக்கா. அக்கா நீங்கள் நினைக்கிற மாதிரி என் லவ் இல்லை, நீங்கள் வேணால் கல்யாணம் பண்ணிக்கோங்க, நான் அவரை வச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவள் புலம்பிட்டு இருப்பா. இதை பார்த்துன்னு கடுப்பான லவ் வரும். இன்னும் கோவமாக ஆக்ரோஷமாக கத்திட்டு இருக்கும்போது அங்கே வந்துட்டு ஹீரோ சிக்னல் காட்டுவான். எல்லா நர்ஸும் வந்துட்டு அவளை பாடையில் ஏற்றுங்கட அப்படின்னு சொன்னோன்னே எல்லாரும் அவளை மூக்கை பற்றிடுவாங்க. அப்படியே வந்து தான் அந்த டேபிளில் போட்டு ஃபஸ்ட்டு சீனில் அவளை கொண்டுடுவான். கனவு சீனா அப்படின்னு ஹீரோ நினச்சிட்டு இருக்கும்போது பார்த்தா அந்த டேபிளில் வந்து அந்த போர்வையை வந்து ரிமூவ் பண்ணால் அந்த செத்து போன பொண்ணு அங்கே இருக்கும். இதை பார்த்துட்டு அவள் ஷாக் ஆகிட்டு அப்படியே திரும்பி பார்த்தா மறுபடியும் அந்த டேபிள் எம்டி. ஹீரோ காட்டுறான், அவன் காரில் வந்துட்டு இருப்பான். இவன் எமோஷனலாக எங்கே இருக்கீங்க கற்றுட்டு இருப்பான். என்னாச்சுன்னு கேட்கும்போது திடீர்னு சிரிச்ச முகமாக பேசிட்டுருப்பா. பார்த்தா அந்த பேய் இவளை சிரிச்ச முகமாக பேச வச்சுருக்கோம். அதுக்கப்புறமா இதோ மாமா வந்துட்டே இருக்க, நீ வெயிட் பண்ணிட்டே இரு, இன்னைக்கு செம்ம சீன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். ட்வின் சிஸ்டரை காட்டுறாங்க. இவங்க 2 பேரும் அந்த பேய்க்கு பயந்து ஓடிட்டே இருப்பாங்க. அதில் இவங்க 2 பேரும் ஒன்றா இருந்தால் போடுறதுல வசதியாக இருக்காது. ஒவ்வொருத்தரும் வேறு டிசைனில் கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரித்து விட்டுரும் அந்த பேய். ஒருத்தி ஓடி போயிட்டு ஒரு கண்ணாடி ரூமில் போய் மாட்டிப்பா. இதில் வந்துட்டு ஒரு கண்ணாடி ரூமில் மாட்டிப்பா. இன்னொருத்தி வந்துட்டு ஒரு சிசிடிவி ரூமில் வந்துட்டு உட்காந்துருப்பா. அங்கே இருந்துட்டு இவளுக்கு கால் பண்ணுவா. இவ ஃபோனு அடிச்சுட்டே இருக்குன்னு ரிங் ஆகிட்டே இருக்கும். இவ சிசிடிவியில் வந்துட்டு பின்னாடி பேய் இருக்குன்னு இவ சிக்னல் காட்டுவா. அதை கேட்காம இவ அப்படின்னு நிற்பா. எதில் பேய் வந்து நிற்கும். பேய் அடிச்சு நீ பார்த்ததில்ல, இப்போ பார்ப்ப அப்படின்னு சொல்லிட்டு கணத்தில் ஃபோன் வச்சுருக்க பலான்னு கணத்துலேயே ஒன்று விடுவா. அப்படியே போயிட்டு அவள் கண்ணாடியை மோதிட்டு கீழே போய் விழுந்துருவான். அந்த ட்வின் சிஸ்டரில் ஒருத்தரில் இன்னொருத்தி அப்படியே செக் பண்ணிட்டே இருப்பான். அந்த சிசிடிவி ஃபுட்டேஜில் ஒவ்வொருத்தையும் ஒவ்வொரு மாதிரி அந்த பேய் அட்டாக் பண்ணிட்டு வந்திருக்கும். அந்த ஃபுட்டேஜில் அங்கே இருக்கிறத பார்த்துட்டு இவள் ஷாக் ஆகி பார்த்துட்டே இருப்பான்னா ஃபஸ்ட்டு அந்த மேக்கப் பொண்ணை வந்து கழுத்தில் கையை வச்சு இருக்கிருக்கோம்ல, இப்போ அந்த சீன் இங்கே கண்டினியூ ஆகுது. என்னென்னா அந்த பொண்ணை எப்படி காலி பண்ணியிருக்கோன்னா அவள் கழுத்தில் வந்துட்டு அந்த ஹேண்ட்பேக்கை மாட்டி விட்டுருக்கோம். அப்படியே வந்துட்டு நீ பொழைச்சிப்போ அப்படிங்கிற மாதிரி தள்ளி விட்டு வந்திருக்கோம் அந்த பேய். நம்ம காட்டும்போது பார்த்தா இந்த ஃபிட்னஸ் கேர்ளை முடியால் சுற்றி தூக்கில் தொங்க விட்ட மாதிரி இழுத்துட்டு போயிருக்கோம்ல அந்த பேய். இப்போ அந்த பொண்ணுக்கு பார்த்தா காலில் தட்டு மாதிரி ஒரு ஸ்டூலை பேலன்ஸ் பண்ணி அப்படியே மூச்சு காற்று விட்றமா முடிய விளக்கி நான் காலையே கேப் வாங்கிடுவான். அப்போது அந்த பேய் என்ன பண்ணா, சரிம்மா ரொம்ப நேரம் மூச்சோட கஷ்டப்படுற அப்படின்னு சொல்லி கீழே ரிலீஸ் பண்ணி விட்டோம். அப்போடா தப்பிச்சோம் அப்படின்னு நினைக்கும்போது மறுபடியும் ஜூட் அப்படின்னு சொல்லி தலைகீழ அவளை தூக்கிட்டு போயிட்டு ஃபிஷ் டேங்க் உள்ள தலையில் முக்கி எடுத்துட்டு அவளை போட்டு தள்ளிடும். அந்த வாமிட் கீழே காட்டுறாங்க. அதாவது அவள் எது பண்ணாலும் நமக்கு வாமிட் எடுக்கிற மாதிரி இருக்குல்ல, அந்த பொண்ணை காட்டினா அவள் அங்கே வந்துட்டு ஓடி வரும்போது பார்த்தா ஒரு குப்பை தொட்டி உள்ள அவள் கை போயிட்டு ஆட்டோமேட்டிக்காக குப்பையெல்லாம் எடுத்து அவள் வாயில் போட்டு மென்ற மாதிரி. தொட்டியில் இருக்கிறதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக அவள் கையை வாயில் எடுத்து வள்ளி போட்டது இல்லாமல் இப்போ ஒரு பக்கத்தில் ஒரு குப்பை தொட்டி காட்டுறாங்க. அதில் ஃபுல்லாக மண்ணாக நிரப்பியிருக்கும். அந்த மண்ணுக்கு நடுவில் வந்துட்டு ஒரு கை வந்து மண்ணல் எடுத்து இவள் வாயில் ஃபுல்லாக நிரப்பி விட்டுரும். சரி இதுக்கு மேலே இங்கே இருந்தால் செத்து போயிடும் சொல்லிட்டு அங்கேருந்து ஒரு தண்ணி கேனை தூக்கி அவள் தலையில் அபிஷேகம் மாதிரி ஊற்றிட்டு இருக்கும்போது இவ குறுக்க வந்துட்டு இருந்தால் ஐயோ பேயின்னு சொல்லிட்டு இவள் தனியாக ஒரு ரூமில் போயிட்டு கதவை சாத்திக்கிறா. இங்கே பார்த்தா இவன் ஹியூமன் ஆர்கன்ஸ் எல்லாம் தேடி வைக்கிறவங்க. இங்கே எல்லா பாட்டில்ஸ்லையும் ஹியூமன் ஆர்கன்ஸாக இருக்கும். அப்படியே அங்கே ஒரு டேபிளை காட்டுறாங்க. அந்த கருப்பூரம் ஸ்டைலாக கால் போட்டு உட்காந்துருக்கு. இதை பார்த்தோன்னா இங்கே ஷாக் ஆகிட்டு ஐயோ என்னை விட்டுருங்கன்னு இந்த பொண்ணு கெஞ்சிட்டே இருப்பான். அந்த பொண்ணுக்கு சரி கதவை திறமா அப்படிங்கிற மாதிரி கதவை திறந்தா அது ஃபுல்லாக செவராக இருக்கும். இல்லையே சிக்னல் காட்டினா இவ கையெல்லாம் கரியாகும். அப்படியே வந்துட்டு அதில் நிறைய நீடில்ஸ்லாம் அதாவது ஊசியாக இருக்கும். இவ கையால் எடுத்து இவ வாயிலே போட்டு கிரைண்டர் ஆகிற மாதிரி கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தா இவ தாடை தனியாக பிச்சு இவ கையிலே விழும். இதை பார்த்தோன்னா ஷாக் ஆகிட்டு பார்த்தா உள்ள நாக்கெல்லாம் டான்ஸ் ஆடிட்டு இருக்கும் பாம்பு மாதிரி. தாடை தனியாக பிச்சுட்டு விழுந்ததால் அவளால் கத்தக்கூட முடியாது. அவள் செய்கையிலே தலையை ஆட்டிகிட்டு இருப்பான். அவள் ரொம்ப ஷேக் பண்ணதால் நாக்கு தனியாக பிச்சுட்டு வந்துட்டு அந்த டைல்ஸில் வந்து விழுந்துடும். இப்போ அந்த டேபிளில் அந்த கருப்பூர்வம் பக்கத்தில் பார்த்தா ஜெர்ரி அந்த பூனை இருக்கும். அது அங்கே இருந்துட்டு பார்த்துட்டு அடடா நமக்கு ஏதோ திங்கிறதுக்கு போட்டிருக்காங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாக்கை எடுத்து கவ்வி சாப்பிட்றோம். இதை பார்த்து ஷாக் ஆகிட்டு அவள் படுத்த படுக்கையிலே அந்த தரையில் வந்துட்டு கையை காலை உதறிட்டே இருப்பாள். அப்படியே இங்கே வந்து கண்ணை காட்டுவான். அந்த கருப்பூர்வம் ஒரு பாட்டில் வந்துட்டு ஹியூமனோட ஆர்கன் வந்துட்டு வாயுவில் போய் சொருகிற மாதிரி அப்படியே காலி பண்ணுறான். ட்வின் சிஸ்டர்ஸை காட்டுறாங்க. அதில் ஒருத்தி தன்னோட இன்னொரு சிஸ்டருக்கு கால் பண்ணி அவளை எழுப்பி விட்றக்கா ட்ரை பண்ணிட்டுருக்கா. எங்கே அடிக்கிற சவுண்டு கேட்குதா, எங்கே இருக்குது ஃபோனு அப்படின்னு பார்த்துட்டே இருந்தால் அவள் கணத்துக்குள்ளே சொல்லி இருக்கும் அந்த ஃபோனு. அதாவதுன்னா அந்த பேய் அடிச்ச அடியில் இவன் மூஞ்சி ஒரு சைடு ஃபுல்லாகவே ஃபோனு உள்ளே இறங்கியிருக்கும். இப்போ கண்ணாடியை பார்த்துட்டு இருக்கா. அதே டைமில் அந்த பேய் பின்னாடி வந்து நிற்கும். அப்படியே கொஞ்ச நேரத்தில் அந்த பொண்ணு ரத்தம் கக்கி அப்படியே வந்துட்டு வாயில் இருக்க ஃபோனு உடச்சி எல்லா ஸ்பேர் பார்ட்ஸும் தரையில் அப்படியே வாந்தியாக எடுத்துட்டு. சரிம்மா நீ ரொம்ப நேரம் ரத்தம் வாந்தி எடுத்துகிட்டு இருக்க, சரி உன் ட்வின் சிஸ்டரில் இன்னொருத்தி எங்கே இருக்கா எனக்கு கொஞ்சம் காட்டுமா பார்க்கலாம் அப்படின்னு சொன்னால் இவ தப்பிச்சு ஓடுவா. அவள் ஓடி போயிட்டு ஒரு சவப்பட்டி மாதிரி ஒரு பாக்ஸ் இருக்கும், அது உள்ளே போயிட்டு விழுந்துருவா. பக்கத்தில் அந்த பேய் வந்து ஸ்டைலாக நின்று போஸ்ட் கொடுத்து பார்த்துட்டு இருக்கோம். இது என்ன ரூம்னா அந்த சிசிடிவி ரூமுக்கு பக்கத்து ரூம். சொன்ன மாதிரி அவன் ட்வின் சிஸ்டர் காட்டி கொடுத்துட்டியே அப்படின்னு சொல்லி சிரிச்சுட்டு அந்த பேய் அங்கேருந்து நகர்ந்து போகும். இப்போ பார்த்தா அடுத்த சீனில் நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. அவள் அங்கேருந்துட்டு ஓடி போயிட்டு இருக்கும்போது அந்த
தலையில் ஹேண்ட்பேக் மாட்டிட்டு ஒரு பொண்ணு ஓடி வந்து கீழே விழுறா. இவ தான் அந்த மேக்கப் பொண்ணு. காப்பாற்றுங்க காலை பிடிச்சி கெஞ்சிட்டு இருப்பான் அந்த ஹேண்ட்பேக் பொண்ணு. அவள் தலையில் ஹேண்ட்பேக்கை கவுத்தி விட்ட மாதிரி இருக்கும். இதனால என்ன ஆகும்னா ஹீரோயின் அவளுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு ட்ரை பண்ணிருப்பா. அப்படியே சீனை கட் பண்ணால் இந்த ட்வின் சிஸ்டர் பொண்ணை காட்டுறாங்க. பேயோட கை ஆட்டோமேட்டிக்காக இவளோட கை மாதிரி ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். அந்த ட்வின் சிஸ்டரில் ஒருத்தி கையில் ஆக்ஸா பிளேடை எடுத்து அவளோட சிஸ்டருக்கு காலை அறுக்க ட்ரை பண்ணோம். அப்புறம் முடியாமல் ட்வின் சிஸ்டரில் இவளே எடுத்து அருடி அப்படின்னு சொல்லிட்டு அவளே காலை கொடுத்து அருன்னு அறுத்து 2 துண்டு ஆக்கிடுவாங்க. அப்படியே சீனை கட் பண்ணால் அந்த ஹேண்ட்பேக் பொண்ணோட ஜிப்பை ஓப்பன் பண்ணி யாருடி நீ அப்படின்னு பார்த்தா அந்த மேக்கப் பொண்ணு. சரிம்மா உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவள் கழுத்தில் ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கோம் அந்த பேக்கை. சரி நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்டிச்சை ரிமூவ் பண்ணால் போதும், அவ்வளோதான் வந்துட போகுது பேக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் காலத்தில் இருக்க ஸ்டிச் எல்லாம் அந்த நாட்டெல்லாம் கட் பண்ணி விட்டுட்டே அவ்வளோதான் ஓவர் அப்படின்னு சொல்கிறதுக்குள்ளே பார்த்தா அந்த தலை அப்படியே பிச்சுட்டு அப்படியே பொத்துன்னு விழும். தலையில் ஸ்ப்ரே மாதிரி அருவியாக ரத்தம் கொட்டிட்டு கடைசியில் உதவி செய்ய போய் உபத்திரம் ஆயிடுச்சு, நாமளே கொண்டுட்டோமே அந்த பொண்ணை அப்படின்னு சொல்லி ஹீரோயின் பதறிட்டு அந்த ரூமை விட்டு ஓடி எஞ்சி போயிட்டு இருக்காங்க. அங்கே பார்த்தா அவளுக்கு ஒரு இல்யூஷன் வருது. அவளை சுற்றி நிறைய நர்ஸுங்க இருந்துட்டு அவளை கொலை பண்ண ட்ரை பண்ணுற மாதிரி இருக்குது. எல்லார்ட்டையும் தப்பிச்சு ஓடுற மாதிரி ஹீரோயின் தெரியுது. சீனில் பார்த்தா நம்ம ட்வின் சிஸ்டர் காட்டுறாங்க. ஒருத்தி ஆல்ரெடி கை கால் தனியாக பிச்சு போட்ட மாதிரி இப்போ வந்துட்டு ஹாக்ஸாக் பிளேடோன்னு நிற்கிறா. இதை பார்த்தோன்னா பேய் என்ன சொல்லுது, அவள் சாப்டர் ஓர்மா இனிமேல் உனக்கு ட்ரீட்மெண்ட் ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் வாயில் ஒரு கிளிப்பை மாட்டி விட்டுருது. இப்போ அப்படியே வந்துட்டு சீனை கட் பண்ணால் அந்த பேய் எப்படி வந்துட்டு தன்னை சித்திரவதை பண்ணி கொண்டாங்கிறத காட்டிட்டு இருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி இந்த பொண்ணுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்ல, அதனால சொல்லிட்டு இவ அந்த ட்வின் சிஸ்டரோட கன்னத்தில் வச்சுட்டு தம்பகம் உன்னை கொண்டுட்டனே அப்படின்னு சொல்லி புலம்பிட்டு இருக்கும்போது அந்த பேய் அப்படியே கிராஸ் ஆகி நகர்ந்து பையனும் ஹீரோவும் ஒன்றா இருக்காங்க. அதுவும் பெட்டில் ஒன்றா இருக்கும்போது இன்னைக்கு தாண்டா நல்லா பண்ணேன் அப்படின்னு அந்த பையன் சொல்கிறான். அவன் பார்த்தா ஹீரோ ஒரு கேவாகவே இருந்திருக்கான். பொண்ணுங்களை தான் விடமாட்டான், பார்த்தா பசங்களையும் விட்றதில்ல. நான் உன்னை எப்போ தாண்டா கல்யாணம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னேன். அது எப்படி மச்சா முடியும் அப்படின்னு, நீ நினச்சா முடியும், என்னை பொண்ணா மட்டும் மாற்றி விட்றா அப்படின்னு கெஞ்சிட்டு இருப்பான். சரி ஓகே அதுக்கான ட்ரீட்மெண்ட் கூடிய சீட்டில் ஆரம்பிக்கிறேன்னு சொல்லிட்டு இருப்பான். வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் அந்த பையன். அப்படியே சீனை கட் பண்ணால் ஹீரோ காட்டினா ஹீரோ ஒரு காரில் வந்துட்டு இருப்பார். அவர் ஹாஸ்பிட்டல் நோக்கி வந்துட்டு இருக்கும்போது இந்த பேய் என்ன பண்ணால் ஹீரோயினை தரன்னு ஹாஸ்பிட்டல் வெளியே இழுத்து போட்டு அடின்னு பொழந்து எடுத்துகிட்டு இருக்கோம். இப்போ அவளுக்கு தப்பிக்க வழியே இருக்காது. இப்போ சொல்லும் பேய்கிட்ட வந்துட்டு ஹீரோயின் கெஞ்சிட்டு இருப்பா, ப்ளீஸ் என்னை மட்டும் உயிரோட விட்டுறேன், என் வயிற்றுல குழந்தை இருக்குது பாப்பா இருக்குது அப்படின்னு சொன்னா பேய் அப்படி தள்ளி போனால் இவ கையில் ஒரு ஷார்ப்பான ஆயுதத்தை எடுத்துன்னு பேயோட நெஞ்சிலேயே குத்திடுவான். பேய் என்ன பண்ணோம் ஹீரோயினை தூக்கி எறிஞ்சிடும். தூக்கி எறிஞ்ச வேகத்தில் ஹீரோயின் பொத்துன்னு போயிட்டு தூரமாக போய் விழுவா. விழும்போது அவள் கையை பார்த்தா பேயோட கை மாதிரி கறிக்கட்டே ஆகிடும். அந்த கறிக்கட்டே ஆனாலே அந்த பேயோட கண்ட்ரோல் எடுத்துக்கிச்சுன்னு அர்த்தம். இப்போ பேய் வந்துட்டு அவளோட கையாலேயே அவள் கையில் அந்த ஷார்ப்பான எட்ஜை வச்சுட்டு வயிற்றுல குத்த போகும். அவள் ஆல்ரெடியே சொல்லியிருப்பா ஹீரோயின் என் வயிற்றுல பேபி இருக்கு என்னை விட்டுருன்னு கெஞ்சிருப்போம். ஏயான எனக்கே விபதி அடிக்க பார்த்தல அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு முடிய செலுப்பவும் பார்த்தா அது நெஞ்சில் கொத்தின கத்தி குத்தெல்லாம் மாயமாக மறைஞ்சி ஒரு ஜிகினா பேப்பராக பறக்கும். பேய் பர்த்டே கொண்டாடுற மாதிரி நோ மெர்சி டே அப்படின்னு என்ஜாய் பண்ணி சிரிச்சுட்டே போயிட்டு அவள் கழுத்தில் போயிட்டு காலை வச்சு மெரிச்சிட்டு இருக்கும் பேய். அதுக்கப்புறமா திடீர்னு பார்த்தா ஹீரோ சவுண்டு கேட்டோன்னு என் மாமா கூப்பிட்ற சவுண்டு கேட்குது அப்படின்னு நகர்ந்து போகலாம். இங்கே ஹாஸ்பிட்டலோட மேலே இருக்க அந்த ப்ளஸ் சிம்பிள் தகரம் அப்படியே உருண்டு ஓடி வந்துட்டு ஹீரோயின் மேலே வந்து நச்சுன்னு வந்து குத்துற மாதிரி நமக்கு காட்டுவாங்க. ஹீரோவை தேடி ஹாஸ்பிட்டல் உள்ள நடந்து போகிறதுக்குள்ள நிறைய மாண்டேஜ் சீன்ஸ் எல்லாம் காட்டுறாங்க. அதாவது ஒவ்வொரு நர்ஸை எப்படி இந்த டாக்டர் பிக்கப் பண்ணாரு, அதுவும் மசாஜ் பண்ணி விட்டாரு, எல்லாத்தையும் நமக்கு விஷுவலில் காட்டி. இப்போ டாக்டர் பணத்தை தூக்கிட்டு அப்படியே உள்ளே வர்றாரு. அவர் தூக்கிட்டு வர போனமே இந்த பேய் தான். இதுதான் ஒரு டெட் பாடியை ஸ்பேர் பார்ட்ஸ் கிடச்சிருச்சு அப்படின்னு ஃபர்ஸ்ட் சீனில் ஃபோன் பண்ணி சொல்லியிருப்பாரு. அதுக்காக கிளைண்ட்டை கொடுக்கறக்காக போயிருப்பார். என்ன ஆச்சுன்னு தெரில. அந்த டெட் பாடியை தூக்கிட்டு மறுபடியும் இங்கேயே வந்து இல்லை ஒரு பையனை வந்து பொண்ணா மாற்றணும் ஒரு ப்ராமிஸ் பண்ணியிருப்பார் ஹீரோ. அந்த பையனை தான் பொண்ணா மாற்றிருப்பார். அந்த பொண்ணு தான் இந்த பேய். அதாவது என்ன பொண்ணை மாறினதுக்கப்புறம் டாக்டர் விடாமல் டார்ச்சர் பண்ணிட்டுருக்கோம். என்ன கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு. டாக்டர் விடாமல் நான் பொண்ணை தாம்மா கட்டிப்பேன், பொண்ணை மாறினவங்களெல்லாம் நான் கட்டிக்க மாட்டேன் அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணதால் இது கடுப்பில் இருக்க பேய் என்ன பண்ணுன்னா விடாமல் அவரை ஒன் சைடாக லவ் பண்ணிட்டே காட்டுறாங்க. அழகான பொண்ணு உருவத்தில் அப்படியே நடந்து வந்துட்டு இருப்பா. கல்யாணம் பண்ண மாதிரி ஹீரோ நோக்கி வந்துட்டு இருக்கும்போது ஹீரோ அப்படியே ஷாக்கில் இருப்பான். என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்கும்போது ஹக் பண்ணி மேரி மீன்னு வந்து ஹக் பண்ணி கிஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஹீரோ என்ன பண்ணான்னா இப்போ ஒன்று என்ன பண்ணுறேன் பாருன்னு அந்த பேயோட டெட் பாடி மேலே பெட்ரோலை ஊற்றி கொளுத்தி விட்டுருவா ஹீரோயின். இதை பார்த்துட்டு அப்படியே ஷாக்காகி அந்த நெருப்புலையே தீஞ்சு போகிற மாதிரி நம்ம காட்டுறாங்க அந்த சீன். நான் ஹீரோயின் கையை பிடிச்சிட்டு நல்ல வேலை செல்லாம், இல்லைன்னா நம்மளை 2 பேரையும் வாழ விட்டுருக்காது அந்த பேய் அப்படின்னு சொல்லி ஸ்டெப்பில் நடந்து போகும்போது என்ன ஆகும்னா ஸ்டெப்பில் வந்துட்டு ஹீரோ ஓடி போயிடுவான். ஹீரோயின் தடிக்க விழுந்த மாதிரி இருக்கும். அப்படியே காலை விரிச்சிட்டு இருந்தால் அவள் வந்துட்டு ஏதோ குழந்தை வெளியே வர்ற மாதிரி பேய் வெளியே வரும் பாருங்க, அப்படியே டெரராக இருக்கும். இதை பார்த்துட்டு ஹீரோ பொழந்து கட்டுற மாதிரி ஐயோ என்னை விடாத போல இருக்கு அந்த பேய் அப்படின்னு சொல்லிட்டு பயத்தில் அப்படியே உட்காந்துருப்பான். அங்கே இருந்து ஸ்லோ மோஷனில் அந்த பேய் அப்படியே
தன்னோட பெண் உருவத்தில் வெளியே வரும். அதுவும் ஹீரோயின் பெண் உறுப்பில் இருந்து வந்ததால் நமக்கு எப்படி ஷாக். விட்டு பிரிஞ்சு போகிற நீ இல்லாமல் நான் வாழவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேய் ஹீரோவை தேடி அப்படியே பக்கத்தில் வந்துட்டு மூஞ்சியோட மூஞ்சி உரைச்சிட்டு இன்னும் எப்போ மாமா கல்யாணம் பண்ணிக்க போகிற அப்படின்னு சொல்லலாம். இப்படி சொல்லும்போது பார்த்தா அது ஆனா மாதிரி இருக்கும். எங்கள் கல்யாணத்துக்கு நீங்களாம் கண்டிப்பாக வருவீங்கள்ல அப்படின்னு ஆடியன்ஸை பார்த்து பேய் அப்படியே சீக்கிரமாக படம் முடியும். இந்த படம் பிடிச்சிருந்தா லைக்ஸ் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ. இப்போ நம்ம ரெண்டாவதாக பார்க்க போகிற படத்தோட பேர் 1 Missed Call 2. படத்தோட ஓப்பனிங்கில் ஒரு ஹோட்டலில் காட்டுறாங்க. அதில் ஒரு ஃபோன் ரிங் ஆகிட்டே இருக்குது. இதை கேட்டோன்னா அங்கேருந்து ஒரு வேலைக்கார பையன் வரான். இவன் தான் படத்தோட ஹீரோயின். யாருப்பா அந்த ஃபோனில் அப்படின்னு கேட்டோன்னா அங்கே ஒரு வயசானவர் வந்துட்டு அந்த ஃபோனை பிடிங்கி பேசுகிற இந்த பாய் ஃப்ரெண்டுக்கு இவனுக்கு வேலையே இல்லை, என் பொண்ணு கெடுக்கிறதே இவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோனை தூக்கிட்டு கிச்சன் உள்ள போயிடுறாரு. இப்போ ஒரு ஹீரோயின் அவ கூட ஃப்ரெண்டு வராங்க. கலர் ட்ரெஸ் போட்டவ தான் ஹீரோயின். அவள் பக்கத்தில் வர்றது இந்த கிராப் வச்ச பொண்ணு அவளோட ஃப்ரெண்டு. இதுதான் படத்தோட ஹீரோ. நீ கிச்சன் உள்ள காட்டுறாங்க. அந்த பெரியவர் தன்னோட பொண்ணோட ஃபோனை தூக்கிட்டு உள்ளே போனார்ல. மறுபடியும் அந்த ஃபோன் அந்த டேபிளில் ரிங் ஆகுது. இதை கேட்டோன்னே என்னையா அது அவன் பாய் ஃப்ரெண்ட் அவன் சும்மா டார்ச்சர் பண்ணிட்டே இருக்கான் அப்படின்னு ஃபோனை பிடிங்க, ஏன்டா சும்மா இருக்க மாட்டியா அப்படின்னு பார்த்தா அந்த ஃபோனில் வாய்ஸ் ஓவர் வருது. பெரிய வச்சுக்கு தன்னோட பொண்ணோட ஃபோனு. பட் பொண்ணோட வாய்ஸ்லேயே வைக்குது. அப்பா ஏன்ப்பா இந்த மாதிரி பண்ணுறீங்க, கேஸையும் ஓப்பன் பண்ணிட்டு ஆயிலையும் பக்கத்துலேயே வச்சுருக்கீங்க, ஏதாவது ஆகிட போகுதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பாம்பு பிளாஸ்ட் மாதிரி ஒரு சவுண்டு கேட்குது. அப்படியே கால் கட் ஆகுது. பக்கத்தில் இந்த ஹீரோ கேட்குறான், என்ன தலைவர் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது என் பொண்ணு வாய்ஸில் கேட்குதியா அப்படின்னு சொன்னால் அது உங்கள் பொண்ணு ஃபோனு தானே, அப்போ எப்படி அவங்க பேசியிருக்க முடியும் அப்படின்னு சொன்னோன்னா வேறு ஃபோன்லேருந்து கால் பண்ணியிருப்பாள்ல அப்படின்னு சொல்லும்போது அங்கே கதவை திறந்துட்டு அவங்க பொண்ணு வர்றான். ஏம்மா கால் பண்ணியா எனக்கு அப்படின்னு. அப்படிலாம் ஒன்றும் இல்லைப்பா, என் ஃபோனை நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை பிடிங்கி அவள் கையில் வச்சுக்கிறேன். ஹோட்டல் ஓட்டரோட பொண்ணு கூட ஹீரோனோட ஃப்ரெண்டு தான். எல்லாரும் உட்காந்து டேபிளில் உட்காந்து பிரித்து பேசிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோன்ட்ட வந்துட்டு அந்த பொண்ணு சொல்கிறா, பார்த்தியா என் புது நம்பர் அப்படின்னு சொன்னேன், எனக்கு கொஞ்சம் ஃபார்வர்ட் பண்ணடி அப்படின்னு சொல்லிட்டு 2 பொண்ணுங்களும் அந்த நம்பர் வாங்கிக்கிறாரு. கால் பண்ணால் ஆல்ரெடி இந்த படத்துக்கு இதுக்கு முன்னாடி வந்த சீசன் 1க்குள்ள 1 Missed Call அந்த படத்தில் வர சவுண்ட் ரிங்டோன் வருது. இந்த ரிங்டோன் நான் வைக்கலையே அப்படின்னு சொல்லி அந்த கிராப் பண்ண சொன்னால் இல்லடி இதுதான் உனக்கு வருது அப்படின்னு சொல்லி ஆமாண்டி இதுதான் இந்த லைட் டெலிகாஸ்ட்டில் ஒரு பொண்ணு செத்து போச்சுல அதில் வந்து காலர் டோன் தான் வருது, கண்டிப்பாக அந்த ஃபோன் கால் வந்துன்னா ஏதோ இருக்குடி அப்படின்னு சொல்லி பயமுறுத்துறாங்க. இப்போ நம்ம ஹீரோ காட்டுறாங்க. அவன் கிச்சனில் போய் மாஸ்டர் என்ன பண்ணுறான்னு பார்த்தா அந்த பெரியவர் அங்கே வழக்கம் போல் அந்த கேஸ் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு ஆயிலை போட்டு தாளிச்சிட்டு இருந்ததில் அங்கே பாம்பு பிளாஸ்ட் ஆன மாதிரி வெடிச்சு செதறிருக்கு. அந்த இடத்துல அங்கேயும் ஆள் மூஞ்செல்லாம் வெந்து போன மாதிரி மயங்கி விழுந்திருக்காரு. அவர் உயிரோட இருக்கிறா இல்லையான்னு பார்த்தா ஆள் அவுட்டர் வர்றாரு. வந்து செக் பண்ணி பார்க்காரு, வாய்வில் ஏதாவது இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு எதுவுமே இல்லை போல இருக்கு அப்படின்னு சொல்லி என்னையாங்க அப்படின்னு வந்து அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஆஃபீஸர்கிட்ட சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாரு. இப்போ இங்கே ஒரு ஜேர்னலிஸ்ட் வர்றாங்க. அந்த லேடி வந்துட்டு இவர்கிட்ட நைஸாக பேச்சு கொடுக்குறாங்க. சார் அந்த பணத்தை பார்த்தீங்களா, வாயில் ஏதாவது இருந்ததா அப்படின்னு கேட்டோன்னே நீ யாருமா மூடிட்டு போமா அப்படின்னு சொன்னேன். நான் ஒரு ரிப்போர்ட்டர், எனக்கு தெரிஞ்சாகணும் அப்படின்னு சொன்னால் தனியாக கூப்பிட்டு போயிட்டு சொல்லார். அப்படிலாம் எதுவுமே இல்லைம்மா, நீ நினைக்கிற மாதிரி எதுவும் இல்லை, நல்லா பார்த்தீங்களா அப்படின்னு. நல்லா பார்த்தம்மா, வாயில் எதுவும் முட்டாயெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாரு. சாரி இவங்க ரிப்போர்ட்டரில் டிடெக்டிவ் இந்த படத்தில். இப்போ இவங்களுக்கு வந்து தனியாக ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்கும், அது அப்புறமா சொல்கிறேன். இப்போ வந்து இவங்க ஹீரோவை பார்த்து தனியாக கூப்பிட்டு இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாங்க. இதை பாருப்பா, இதுக்கு முன்னாடி வந்துட்டு இந்த மாதிரி டெத்து நடந்திருக்கு, இதெல்லாம் உனக்கு தெரியுமா? ஆமாம் டிவிலெலாம் வந்திருக்கு அப்படின்னு சொன்னாலும் சரி அதுதான் இப்போவும் கண்டினியூ ஆகுதுன்னு நீ நினைக்கிறியா அப்படின்னு. எனக்கு அதெல்லாம் தெரியாது, ஒரு ஃபோன் கால் வந்தது, என் மாஸ்டர் எடுத்தார், அதுக்கப்புறம் அவர் செத்துட்டார் அப்படின்னு சொன்னோன்னே அப்படியா சரிவா உனக்கு வேறு எதுவும் தெரியாதா அப்படின்னு சொன்னேன். எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிடுவான். டிடெக்டிவ் லேடி கேட்குறாங்க ஹீரோட்ட, இதை பாருப்பா இதுக்கு முன்னாடி உனக்கு இந்த மாதிரி கால் வந்திருக்கா இல்லை? இல்லை மேடம் எனக்கு எதுவும் வந்ததில்லை, என் மாஸ்டரோட பொண்ணுக்கு கால் வந்தது, அந்த ஃபோன் அவர் எடுத்ததால் அவர் போய் சேர்ந்துட்டார், ஒருவேளை அந்த பொண்ணு எடுத்திருந்தா அது எனக்கு தெரியாது மேடம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அடுத்த சீனை காட்டும்போது ஹீரோனோட ஃப்ரெண்டை காட்டுறாங்க. அந்த கிராப் மாடல்கார பொண்ணு படுத்து தூங்கிட்டு இருப்பா. இங்கே அந்த கிராப் மாட்டை கூட ஹீரோயின் பேசிட்டு இருப்பா வீடியோ காலில். அப்போ சொல்லுவான் என்னடி அவ எங்க அப்படின்னா அவள் தூங்கிட்டு இருக்கா அப்படின்னு சொன்னோன்னே ஹீரோயின் வந்து வீடியோ காலில் அந்த கிராப் மண்டையிட்ட பேசிட்டு இருக்கும்போதே அந்த கிராப் மண்டையோட பின்னாடி ஷோல்டரில் யாரோ கை வைக்கிற மாதிரி அங்கே பாரு உன் பின்னாடி ஏதோ கருப்பு உருவம் இருக்குது அப்படின்னு ஹீரோயின் சொல்லுவாங்க. எடுப்போடி நீ எனக்கு மிரட்டுற ஏமாத்துற அப்படின்னு சொன்னால் திரும்பி பார்த்தா எதுவுமே இருக்காது. கொஞ்ச நேரத்தில் பார்த்தா ஸ்க்ரீன் அப்படி இப்படி ஷேக் ஆகும். அதுக்கப்புறமா பார்த்தா அவளோட ஷோல்டரில் 2 கை வந்துட்டு இப்போ வந்து அழுத்தி பிடிச்ச மாதிரி இருக்கும். அவன் மூஞ்செல்லாம் பிளர் ஆகிற மாதிரி இருக்கும். இதை பார்த்துட்டு ஹீரோயின் ஷாக் ஆகிட்டு நல்லா பாருடி அங்கே யாரோ இருக்காங்கடி அப்படின்னு சொன்னான்னா இவன் நம்பாமல் சிரிச்சுட்டு இருப்பான். அப்புறம் பார்த்தா அந்த உருவம் என்னன்னா இவ தலையை தள்ளி விட்டு மூஞ்சிக்கு நேராக ஸ்க்ரீனை பார்த்து ஹீரோயினை பார்த்து பிடிக்கிற மாதிரி வரும். அப்படியே ஹீரோயின் கையில் வச்சுருக்க ஃபோனை கீழே போட்டு பதறிட்டு ஆனாலும் காலில் பேசிட்டு இருந்தால் அந்த கிராப் பொண்ணு என்னாச்சு அப்படின்னு காலில் கேட்பா. அதுக்கப்புறம் ஹீரோயின் ஃபோனை எடுப்பா. என்னடி ஆச்சு வேணும்னே என்கிட்ட ப்ராங்க் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஃபோனில் பேசுவாள். ஆனால் ஹீரோயின் ஃபோனை பிக்கே பண்ண மாட்டாள். இதுக்கப்புறம் பார்த்தா இவள் ஃபோனுக்கு ஒரு மெசேஜ் வரும், 6 மணிக்கு டிக்கெட் எடுத்தாச்சு நீங்கள் போய் சேரலாம் அப்படின்னு. இதுக்கப்புறமா இவள் போயிட்டு அங்கே ஷவர் சத்தம் கேட்டு அந்த பாத்ரூம் உள்ள போயிடுவான். அந்த கிராப் காப்பாற்றுறதுக்காக அவள் வெளியே போயிட்டு கதவுல வந்துட்டு ஏதோ லாக்கர்லாம் போட்டு பார்ப்பான். அந்த லாக் பட்டன் எதுவுமே ஒர்க்
ஓப்பன் ஆகாது. இதுக்கப்புறம் பார்த்தா உள்ளே நம்ம காட்டுறாங்க, இந்த ஷவரில் உள்ள சவுண்டு கேடுதுன்னு ஷவர் ஆஃப் பண்ண போன உள்ளே போன தந்தூரி சிக்கன் மாதிரி கை காலெலாம் விரைச்சி போயிட்டு ஒரு வழி ஆகிடுவா. அப்படியே கோழி கை காலை முறிச்சு போட்ட மாதிரி அவ்வளோ டெட் பாடி. செத்ததுக்கப்புறமா கதவு ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகும். ஹீரோ உள்ளே போயிட்டு பார்ப்பான். ஹீரோயின் உள்ளே போய் பார்த்துட்டு அப்படியே மயக்கம் போட்டு வெளியே வந்து அலறிட்டு இருப்பாங்க. இப்போ வந்துட்டு ஒரு ரிங்டோன் கேட்கும். இப்போ ஹீரோயின் மொபைலுக்கு அந்த ரிங்டோன் வரும். உங்களுக்கு டெத் டேட் குறிச்சாச்சு. சீனை கட் பண்ணால் போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் டீமை காட்டுறாங்கம்மா, அந்த மொபைலை நான் எடுத்துக்கமா அப்படின்னு. கூடவே சேர்த்து என் டெத் டேட்டு நீங்களே வச்சுக்கோங்க சார் அப்படின்னு சொல்லி அந்த மொபைலை ஹீரோயின் கொடுத்துட்டு போயிடுறதுல இருக்க இன்னொரு ஆஃபீஸ்கிட்ட அந்த போலீஸ் கொடுக்குறான். போயா இதை போய் நல்லா செக் பண்ணி எங்கேருந்து ஃபோன் வந்திருக்கோன்னு. பேய்க்கு அட்ரஸ் எல்லாமே சார் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லிட்டு இருப்பான். ஏதாவது பண்ணி அப்போ தான் நம்புவாங்க அப்படின்னு சொன்னான்னா அதுக்கப்புறமா ஹீரோ முறைச்சி பார்த்துட்டு இருப்பான். இவனுங்க வேலைக்கு ஆக மாட்டானுங்க, இவங்களாவது தள்ளி போடுறதாவது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுவோம். டீட்டெயில்ஸு சிம் எல்லாம் வெரிஃபை பண்ணி இதுக்கு முன்னாடி இந்த ஃபோனோட சிம்மை யாரெல்லாம் வச்சுருந்தா அப்படிங்கிற மாதிரி அந்த நம்பரை வச்சு கெட் பண்ணால் அது ஒரு ஃபேமிலி வருது. அந்த ஃபேமிலியில் என்னென்னா ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருந்திருப்பாங்க, அங்கே ஒரு வேலைக்காரங்க இருந்திருப்பாங்க. அந்த வேலைக்காரையே உஷார் பண்ணியிருப்பாரு அந்த ஹஸ்பண்ட். அவரோட ஒய்ஃப் தான் இப்போ வந்துட்டு இவங்கள்ட்ட கதை சொல்லிட்டு வேலைக்கார பொண்ணை கத்தியால் குத்திட்டு அந்த ஹவுஸ் ஓனர் போய் சேர்ந்துருப்பாரு ஜெயிலில். அதுக்கப்புறமா கொஞ்ச நாள் கழிச்சு ஜெயிலை விட்டு வெளியே வந்து எங்கே இருக்காரு எனக்கு தெரியல அப்படின்னு அவரோட பழைய அட்ரஸ்ன்னு சொல்லி இவங்க ஒரு அட்ரஸை கொடுத்து விடுவாங்க. இவங்களுக்கு பிறந்த பொண்ணு தான் அதுதான் அந்த குட்டி பொண்ணு மிமிக்கோங்கிறது. அதுதான் இப்போ பேயா சுற்றிட்டு இருக்கு. அதோட கேரக்டர்னா அது வாயில் இருக்கிறது என்ன சொன்னாலும் அது அப்படியே பழிக்கும். நேரம் ஃப்ளாஷ்பேக் அதை சொல்லிட்டு இந்த லேடியோட ஹஸ்பண்டை போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு அட்ரஸ் கொடுத்தாங்களோ அந்த அட்ரஸை தேடி இப்போது அந்த டிடெக்டிவ் போகிறாங்க. அவங்க போய் பார்க்கும்போது பார்த்தா வீடே கலீஜாக இருக்குது. ரொம்ப நாள் ஒரு டெட் பாடி யாருமே எடுக்காத மாதிரி இருந்ததை பார்த்தா அங்கே எலும்பு தோலுமாக ஒரு மனுஷன் செத்து கிடக்குறான். அவன் கையில் பார்த்தா ஒரு செல்ஃபோன் இருக்குது. அதில் புரிஞ்சு போச்சு இந்த பேய் அவனையும் விட்டு வைக்கல. காட்டுறாங்க அவங்க தன்னோட எக்ஸ் ஹஸ்பண்ட் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போது என்னம்மா இன்னும் கையில் ரிங்கை போட்டிருக்க, இன்னொரு ஆள் கிடைக்கலையா அப்படின்னு. ஆமாம் கிடைச்ச அந்த ரிங்கை எப்போ கழட்டி போட்டிருப்பேனே அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருப்பா. இப்போ ஹீரோயினை காட்டினா ஹீரோயின் தேம்பி அழுதுட்டு இருக்கும்போது ஒரு பெட்டிக்குள்ளே வந்துட்டு நீ சீக்கிரமாக வந்து என்னை பார்க்க வர மாட்டியா அப்படின்னு அந்த பேய் சொன்னான்னு இவன் அலறி அடிச்சுட்டு அங்கே வந்துட்டு பார்க்குறான். அந்த மொபைல் இங்கே இன்வெஸ்டிகேஷன் டீம்கிட்ட கொடுத்துட்டு வந்திருப்பா ஹீரோயின். அது பார்த்தா இங்கே இருக்கும், அதில் ஒரு ஃபோட்டோ வந்திருக்கும். ஹீரோயின் ஏதோ டிரான்ஸ்ஃபார்ம் பக்கத்தில் நிற்கிற மாதிரி. அப்படியே சீனை கட் பண்ணால் இங்கே 2 குழந்தைங்க வந்துட்டு ஒரு ஃபோன் பக்கத்தில் நிற்கிறாம அக்கா அங்கே ரிங் வந்தோன்னா இன்னொரு பொண்ணு சொல்லுது வாடி ஃபோனை எடுக்கலாம் அப்படின்னு சொன்னால் நீ எட அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ஃபோனை எடுத்து கொடுத்துட்டு ஓடி போயிடுது. இந்த ஓடி போன பொண்ணு தான் இப்போ இருக்க டிடெக்டிவ்ல ஹஸ்பண்ட்டை சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்டு இன்னுமா இதெல்லாம் நம்புற அப்படின்னு சொல்லி எக்ஸஸ்மெண்ட் பார்த்து சிரிச்சுட்டு இருப்பான். இல்லை இது நடக்குது, கண்டினியூ ஆகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் அந்த டிடெக்டிவ்ல. என்ன கட் பண்ணால் நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. அவங்க 2 பேர் ஒரு பாலத்துக்கு மேலே போயிட்டு இருக்கும்போது மறுபடியும் ஃபோனை ரிங் ஆகிட்டே இருக்குது. வேறு யார் அந்த பேய் தான் மறுபடியும் கால் பண்ணுது. இதை பார்த்தோன்னா ஹீரோ கடுப்பாயிட்டு இந்த ஃபோன் இருக்கிறதால தானே இவ்வளோ வருது அப்படின்னு உடச்சி போட்டு அங்கே உள்ள ஏரியில் தூக்கி போட்டு வந்துடுறான். போட்டதால சுற்றி இருக்கவங்க பேசலாம். ஹீரோயின் கேட்டு இன்னும் ஷாக் ஆகிடுது. அவள் ஃபோனை தூக்கி போட்டால் நான் விட்டுவேண்ணா கண்டிப்பாக போட்டு தள்ளுவேன் அப்படின்னு ஒருத்தி ஃபோனில் பேசிட்டு போனால் அவள்கிட்ட ஃபோனை பிடிப்பா பார்த்தா அவள் ஃப்ரெண்டுகிட்ட பேசிட்டு இருக்குது. தனியாக ஒரு திண்ணையில் உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது இதுக்கு மேலே நான் இங்கே இருந்தால் கண்டிப்பாக செத்துரும் போல இருக்குது, அதுக்கு முன்னாடி என்ன ஏதுன்னு தெரிஞ்சுட்டு நான் சாவ விரும்புகிறேன்னு சொன்னோன்னா ஹீரோ நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போவேன். இந்த டிடெக்டிவ் லேடி வந்துட்டு அதுக்கு முன்னாடி ஒரு இடத்துக்கு போயிட்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிராமத்துக்கு கூப்பிட்டு போவான். அங்கே போயிட்டு இந்த பேயோட ஒரிஜினலாக சின்ன வயசில் யார் வாழ்ந்தாங்க பார்த்தா அந்த கிராமத்தில் எல்லாரும் செத்து போயிருப்பாங்க, ஒரு லேடி மட்டும் உயிரோடு இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அந்த லேடியை பற்றி விசாரிக்க போனால் அவன் கதவை சாத்திப்பான். வந்துட்டு அங்கே ஒரு சின்ன பையன் வரும். அது கதவை சாத்திட்டு தான் இருக்கும். 80 வருஷம் கதவை திறந்துடும் அப்படின்னு சொன்னால் கதவை ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே போய் பார்த்தா அந்த லேடி வந்துட்டு புலம்பிட்டு இருப்பா. அதாவது அவளுக்கு 2 கண்ணுமே இருக்காது. சின்ன வயசில் ஃப்ளாஷ்பேக்கில் என்ன நடந்தது இப்போ நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஒன்று விகாரமாக இருக்கிறதால யார்கிட்டையும் பேச மாட்டா, ஊமை மாதிரி இருக்கிறதால அங்கே இருக்க பசங்க விளையாடும் போது அவன் மேலே கள்ள தூக்கி அடித்தோன்னா அவள் வந்து பதிலுக்கு நீ இன்னும் 3 நாள் செத்து போயிடும் அப்படின்னு சாபம் விட்டுரும். அதனால் அந்த பையன் ரத்தம் கக்கி செத்துன்னா அவங்க அப்பா அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பொண்ணு பேசினா தானே எப்படி இருக்குன்னு வாயை தச்சு விட்டு ஒரு ஃபேக்ட்ரி உள்ள கட்டி வச்சுட்டு வந்துடுவான். பண்ணிட்டு இருந்த அந்த டிடெக்டிவ் லேடி என்ன பண்ணுறோன்னா சரி அந்த ஃபேக்ட்ரி எங்கே இருக்குன்னு நம்ம போய் பார்ப்போம், எதுக்கு தான் நம்ம ஊருக்கு போயிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருப்பான். இதுக்கப்புறமா வந்துட்டு ஹீரோயின்ட்ட வந்துட்டு அந்த டிடெக்டிவ் லேடி பேசா என் வாழ்க்கையில் இந்த மாதிரி நடந்தது, சின்ன வயசில் ஒரு ஃபோன் கால் வந்தது, நான் என் தங்கச்சியை கோத்து விட்டு போயிட்டேன் அப்படிங்கிறது சொல்லியிருப்பேன். அப்புறம் டிடெக்டிவ் லேடி அப்புறம் ஹீரோ இவங்க 3 பேரும் அந்த ஓல்டு ஃபேக்ட்ரிக்கு போயிட்டுருக்காங்க. 3 பேர் 3 விதமாக போயிட்டு இருக்கும்போது டார்ச் லைட் அடிச்சுட்டே ஒரு குகை உள்ளே போயிடுறாங்க. இந்த டிடெக்டிவ் லேடி அங்கே போனால் ஒரு குட்டி பொண்ணு இருக்குது. குட்டி பொண்ணு தான் அந்த டிடெக்டிவ் லேடியோட தங்கச்சி. இதை பார்த்து நான் அப்படியே மயக்கம் போட்டு விழுறாங்க. மறுபடியும் ஃப்ளாஷ்பேக் கண்டினியூ ஆகுது. ஃப்ளாஷ்பேக் காட்டுறாங்க. அந்த ஃபோனை அப்படியே அடித்து உடைக்கிற மாதிரியும் டிடெக்டிவ் பொண்ணு அந்த ஃபோனை அடித்து உடைச்சிட்டு பக்கத்தில் இருக்க அந்த சின்ன பொண்ணை கட்டி பொண்ணு உன்னை நான் இனிமேல் கண்கலங்க விட மாட்டோமா, உன்னை அன்றைக்கி விட்டுட்டு போனால் தான் தப்பு அப்படிங்கிற மாதிரி அழுதுட்டு புலம்பிட்டு இருக்கான். அப்படியே நம்ம இந்த டிடெக்டிவ் பொண்ணு தன்னோட எக்ஸ் ஹஸ்பண்டை பேசிட்டு இருக்க அவன் கையில் ஒரு கேமராவோட உட்காந்துருக்கான். ஏன்னா அவனும் அதிகமாக ஃபோன் கால் அட்டன் பண்ணி அவனுக்கு டைம் நெருங்கிடுச்சு அப்படின்னு சொல்லியிருப்பான்.
இப்போ நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. அவள் பார்த்தா ஒரு தொட்டியை போய் பார்த்துட்டு இருக்கா. அந்த தொட்டி உள்ள வந்துட்டு ஒரு உருவம் எழுந்துச்சு வருது. அதையும் பார்த்து நம்ம ஹீரோ அந்த கோவுல போயிட்டு ஹீரோயினை தரன்னு பிடிச்சி வெளியே இழுத்துட்டு வந்தா அவன் இழுத்துட்டு வருது. அது ஒரு பேய். கடைசியில் பார்த்தா மறுபடியும் அதே ஃபேக்ட்ரியிலேருந்து கண்ணு முடிச்சு பார்க்குறா ஹீரோயின். அவளோட நெக்லஸ் இங்கே வெளியே இருக்குது. அந்த நெக்லஸை எடுத்துட்டு அவன் அங்கே தான் ஃபேக்ட்ரி தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபேக்ட்ரி உள்ளே ஓடி போய் பார்த்தா அவன் என்ன பண்ணான்னா ஹீரோயின் அங்கே ஒரு இருட்டார ரூம் இருக்கும். அது கதவெல்லாம் உடச்சிட்டு இது பாதாளமாக போயிட்டே இருக்கும். அது உள்ளே போயிட்டே இருப்பான். அங்கே பார்த்தா அந்த குட்டி பொண்ணை எங்கே கையை காலெலாம் கட்டி அவள் வாயை தச்சாங்களோ அந்த சேர் இருக்கும். அதில் போயிட்டு இவ உட்காந்துப்பான். குட்டி பொண்ணு வரும். விருந்திருந்தே வாரீரோ, என் கூட விளையாட ஆள் இருந்தானே இப்போ நானும் கால் பண்ணி எல்லாரையும் கூப்பிட்றேன், நீங்கள் வரவே மாட்டேங்கிறீங்க அப்படின்னு ஃபீல் பண்ணி அழுதுட்டு நம்ம டிடெக்டிவ் லேடி என்ன பண்ணுறாங்கன்னா தன்னோட எக்ஸ் ஹஸ்பண்டோட வீட்டுக்கு ஓடி போய் பார்த்தா அங்கே அவன் கையில் கேமராவோட உட்காந்துருக்கான். நான் சாவறதை நானே ரீவீடியோ எடுக்க போகிறேன், என்னை எப்படி வந்துட்டு அந்த பேய் தாக்க போது நான் எல்லாருக்கும் காட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பான். அம்மா இனிமேல் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை, ஏன்னா ஹீரோயினை கோத்து விட்டு நான் வந்துட்டேன். இனிமேல் ஹீரோயின் ஆச்சு, அந்த பேய் ஆச்சு, இனிமேல் யாரையும் கொலை பண்ணாது, அந்த பேய்க்கு யாரோ விளையாடுறதுக்கு ஆள் வேணுமா, அதனால ஹீரோயின் போய் செட் ஆகிட்டா அப்படின்னு சொல்லி இங்கே சிரிச்சுட்டு இருக்கு. போயிட்டு ஹீரோ கடைசியில் ஹீரோயின் இருக்க சேரை கண்டுபிடிச்சி மாமா இனிமேல் இங்கே உட்காந்துருக்காத, அந்த பேய் நம்மளை சும்மா விடாது அப்படின்னு சொன்னால் ஹீரோவுக்கு 4 கார்டு காட்டு, இப்போ தான் வந்திருக்கா, அதுக்குள்ளே பிடிச்சி இழுத்துட்டு போயிடுவா, விடுவேண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை விரட்டிட்டு வருது. ஹீரோனை பிடிச்சிட்டு இவன் அந்த பக்கம் வந்தால் அந்த டிரான்ஸ்ஃபார்மர் ரூம் உள்ள வந்து 2 பேர் மாட்டிக்கிறாங்க. இப்போ நான் இப்போ நல்ல மூடில் இருக்கேன், அதனால் நீ தப்பிச்சுப்போ அப்படின்னு சொல்லி இவனை தூக்கி அந்த டிரான்ஸ்ஃபார்மர் வலைக்கு வெளியே தூக்கி போட்டுறான். அவன் வெளியே இருந்து பார்த்தா எங்கள் ஹீரோயின் அந்த டிரான்ஸ்ஃபார்மர் பக்கத்தில் டேஞ்சர் போர்டு பக்கத்தில் நிற்கிறது இருக்கும். அந்த பேய் அப்படியே சிரிச்சுட்டே பார்த்துட்டு இருக்கும். எல்லாம் பார்த்த மனசுன்னு வந்து ஹீரோயின் தேம்பி அழுதுட்டு இருப்பாங்க. தான் சாக போகிறோம், ஹீரோ விட்டு பிரிஞ்சு போக போகிறோம் நினச்சிட்டு இருக்கும்போது அந்த வலைக்கு வெளியே இருப்பான். அதே பக்கம் அந்த ஃபோனு இந்த வலையை ஒட்டின மாதிரி உள்ளே இருக்கும். இப்போ என்ன பண்ணோன்னா ஹீரோ நினச்சி பார்ப்பான். அந்த ஹோட்டலில் அந்த பெரியவர் என்ன பண்ணியிருப்பான்னா அவருக்கு ஃபோன் கால் வந்திருக்கும், அந்த ஃபோனை பிக் பண்ணியிருப்பார். அதாவது தன்னோட பொண்ணுக்கும் அந்த ஃபோன் காலை இவர் பிக் பண்ணியிருப்பார், அதனால் இவர் போய் சேர்ந்துருப்பார். இதே டைமில் ஹீரோயினுக்கு அந்த ஃபோன் கால் மாதிரி அந்த ஃபோனை ரிங் ஆகிட்டு இருக்கும். அந்த ஃபோனை வந்து இவன் கரெக்டாக பிக் பண்ணுறான். ஹீரோ பிக் பண்ணதால் அந்த பேய் அப்படியே ரிவர்ஸ் அடிச்சு விட்டுருது. இப்போ ஹீரோயினை வெளியே தூக்கி போட்டு நீ வா புது பேஷண்ட்டு அப்படின்னு சொல்லி ஹீரோ உள்ளே இழுத்து போட்டுருக்கு. சரி நம்ம அடுத்த ஜென்மத்திலேயாவது ஒன்று செய்கிறோம் அப்படின்னு சொல்லி ஹீரோ ஃபீல் பண்ணி புலம்பிட்டு இருக்க அந்த பேய் தரன்னு ஹீரோ உள்ளே இழுத்துட்டு போயிடும். அவ்வளோதான், ஹீரோ சாப்டர் க்ளோஸ். பாய் ஃப்ரெண்டுமே அமைய விடாது போல இருக்கு இந்த பேய் அப்படின்னு சொல்லி புலம்பிட்டு ஹீரோயின் தேம்பி அழுதுட்டு இருக்கா. அதோட ஹீரோயின் கதையை முடிக்கிறாங்க. சீனை கட் பண்ண ஒரு ஹாஸ்பிட்டலில் காட்டுறாங்க. அங்கே டிடெக்டிவ் லேடியும் ஹீரோயினும் மட்டும் தனியாக இருக்காங்க. ஹீரோயின் பெட் ரெஸ்ட்டில் இருக்க பேஷண்ட் மாதிரி அங்கே பெட்டில் படுத்துருக்காங்க. பக்கத்தில் டிடெக்டிவ் லேடி உட்காந்துருக்காங்க. அப்போ கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தா திடீர்னு ஒரு ஃபோன் கால் வருது. அந்த ஃபோன் காலுக்கு வந்ததும் டிடெக்டிவ் லேடி அங்கேருந்து ஹாஸ்பிட்டலை விட்டு ரூமை விட்டு வெளியே வந்து தனியாக நின்று பேசிட்டு இருக்கா. அப்படியே ஹீரோயினை காட்டுறாங்க. ஹீரோயின் இருக்க பேஷண்ட் பெட் பக்கத்தில் ஒருத்தர் 2 பேர் வந்துட்டு மேடம் உங்கள் பக்கத்தில் இருந்தாங்களா டிடெக்டிவ் லேடி, அவங்க எங்கே, அப்புறம் உங்கள் பாய் ஃப்ரெண்ட் எங்கே அப்படின்னு கேட்டால் 2 பேர் போய் சேர்ந்துட்டாங்க. அதாவது என் பாய் ஃப்ரெண்டு சேர்த்துட்டான், டிடெக்டிவ் லேடி இப்போ தான் வெளியே போனாங்க சொன்னோன்னா அவளுக்கு ஃபோனில் சொல்லியிருப்பாங்க உங்கள் எக்ஸ் ஹஸ்பண்ட் வந்துட்டு இறந்துட்டாரு அப்படின்னு. சரி அவள் ரூமுக்கு வந்து தேடிட்டு இருப்பான். அங்கே பார்த்தா அவன் ரெக்கார்ட் பண்ணியிருப்பான்ல ஆல்ரெடி பேய் சாவடிக்கு வந்து நான் வீடியோ எடுத்து வைக்கிறேன். அந்த வீடியோ ப்ளே பண்ணி பார்த்தா இங்கே உள்ளே வந்தது நம்ம டிடெக்டிவ் லேடி. அவளுக்கு பேய் பிடிச்சிருக்கு போல இருக்கு, இல்லை பேய் அவள் வேஷத்தில் வந்துதாங்கன்னு தெரில. இவன் முன்னாடி வந்துட்டு அந்த வீடியோ ரெக்கார்டில் வந்துட்டு கத்தி எடுத்து நச்சுன்னு சொருவி அவனை வந்து பாத்ரூம் டப்லேயே கொண்டு போட்டு போயிருக்கோம் அந்த பேய். இதுக்கப்புறமா என்ன ஆகுதுன்னா நம்ம டிடெக்டிவ் லேடிக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அந்த ஃபோன் கால் வந்தோடனே இவளுக்கு புரிஞ்சு போச்சு நமக்கும் டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்து செவுத்து ஓரமாக உட்காந்துருக்கா. அப்போ வாயில் வந்துட்டு அந்த மிட்டாய் வெளியே வந்து விழுது. இதோட படத்தை முடிக்கிறாங்க. லேடியோட ஃபேஸை காட்டி சோழி முடிஞ்சு காட்டுறாங்க. நம்ம 3ஆவதா பார்க்க போற படத்தோட பேர் 1 Missed Call 3. 2வது பார்ட்லயாவது அவன் எடுக்க வேண்டிய போனை இன்னொருத்தன் எடுத்தானா அவன் போய் சேர். பேய்க்கு 3வது பார்ட்ல என்ன பண்ணுன்னா இது வழக்கம் போல் ஒருத்தனை சூஸ் பண்ணி ஃபோன் பண்ணும், அவங்களுக்கு ஒரு மெசேஜ் பண்ணும். இந்த மெசேஜ் யாருக்கா ஃபார்வர்ட் பண்ணிங்கன்னா உடனே விட்டுட்டு அவனை போட்டு தள்ளுவேன் அப்படின்னு ஆப்ஷனை கொடுக்கும். இப்போ நம்ம கதைக்குள்ளே போயெல்லாம் ஓப்பனிங் சீனில் ஒரு ஸ்கூல் பண்ண காட்டுறாங்க. அவளை ரொம்ப ரேகிங் பண்ணி டார்ச்சர் பண்ணிட்டுருக்காங்க. அதுக்கப்புறமா அவள் வந்துட்டு எப்படியெல்லாம் ரேகிங் பண்ணப்பட்டோம் அப்படிங்கிறத நினச்சி பார்த்துட்டே இருக்கும்போது ஸ்கூல் சீன்ஸ்லாம் அப்படியே போயிட்டே இருக்குது. இப்போ வந்து பார்த்தா அந்த பொண்ணு ஒரு கோழி கொண்டு திறக்கிறா. அப்படியே சீனை கட் பண்ணால் இங்கே ஒரு ரெஸ்ட் ரூமில் இருக்கா. கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ரேகிங் பண்ணுறவங்க ஒரு பக்கெட்டில் தண்ணி எடுத்து அவள் தலையில் ஊற்றி விட்டுறாங்க. இதெல்லாம் பார்த்து எல்லாரும் பார்த்து சிரிச்சுட்டே இருக்காங்க. என்ன பண்ணுதுன்னா சூசைட் பண்ணிக்க ட்ரை பண்ணி அது என்ன தூக்கில் தொங்கிடுது. அதுக்கப்புறமா அவளோட ஆவி தான் வந்துட்டு இவ்வளோ நேரம் நம்மள்ட்ட வந்து பார்த்துட்டு இருக்கிற மாதிரி அப்படின்னு சீனை காட்டுறாங்க. தூக்கில் தொங்குற பொண்ணோட அவன்மா தான் இங்கே வெளியே சுற்றிட்டு இருக்குல்ல, அந்த பொண்ணு இந்த தூக்கில் தொங்குற பொண்ணோட பக்கத்தில் போய் பார்த்தா ஒரு ஃபோன் ரிங் ஆகிட்டு இருக்கு. அதில் ஒரு மெசேஜ் வந்திருக்கு.
உங்களுக்கு டெத் எக்ஸம்ஷன் அதாவதுன்னா நீங்கள் சாவறதுக்கு பதிலாக வேறு ஒருத்தனை கை காட்டி விடலாம் அப்படின்னு சொன்னால் இங்கே ஒரு நம்பர் ஃபார்வர்ட் விடுற மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட் சீனை காட்டினா ஒரு ஷிப்பை காட்டுறாங்க. அந்த ஷிப்பில் பசங்கள்லாம் ஒன்று சேர்ந்து ஏதோ டூர் போன மாதிரி இருக்குது. அந்த டூரில் வந்து இந்த ராகிங் பண்ண கேங் கூட நம்ம ஹீரோயின் நிற்கிறாங்க. எல்லாரும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்க மாதிரி அங்கே காட்டுறாங்க. அங்கே ஹீரோயின் மட்டும் சிரிச்ச ஃபேஸாக இல்லாமல் ஒரு மாதிரி உம்முன்னு இருக்கிறத பார்த்துன்னா எல்லாரும் பார்த்து கிண்டல் அடிச்சிட்டு இருக்காங்க. அப்படியே சீனை கட் பண்ணால் அப்படியே ஒரு மானிட்டர் ஸ்க்ரீனில் இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இந்த ராகிங் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்க குரூப் ஃபோட்டோ இருக்குது. அந்த குரூப் ஃபோட்டோவில் நெக்ஸ்ட் யாரை போடலாம் அப்படின்னு கர்சர் பாயிண்ட் ஒன்று மூவ்மெண்ட் ஆகிட்டே இருக்குது. அப்படியே சீனை கட் பண்ணால் இங்கே வந்துட்டு ஒரு ஷிப்பு உள்ள பசங்க எல்லாருமே வந்துட்டு ரூமில் ஸ்டே பண்ணிட்டு இருக்கு. கதை சொல்லி அவங்களுக்குள்ளே கிண்டல் பண்ணி பயமுறுத்திட்டு இருக்காங்க. அப்போ ஒரு ஃபோன் கால் வருது. இதை பார்த்தோன்னா அந்த ஃபோனை பிக் பண்ணால் அங்கே தான் சீரியஸே ஸ்டார்ட் ஆகும். பேசினா திடீர்னு ஷாக்கான ஃபேஸோட பார்க்குறேன். அவளுக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்கு. அதில் வந்துட்டு ஒரு ஃபோட்டோ ரிசீவாக இருக்குது. அந்த ஃபோட்டோவை பார்த்தா இப்போ ஃபோன் எடுத்தவ தூக்கில் தொங்குற மாதிரி வந்துட்டு அவள் ஷாக் ஆகிட்டு யார் தனக்கு ஃபார்வர்ட் பண்ணது அப்படின்னு அவங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட காட்டி சொன்னோன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நோட் பண்ணி அந்த ஃபோனை பிடிங்கி பார்த்தா இது வந்துட்டு அவளே அவளுக்கு அனுப்புன மாதிரி இருக்குது. அது இல்லாமல் இந்த ஃபோனில் தொங்குறது அந்த ஹேங்கிங் பிக்சர் ஸ்டைலை பார்த்தோன்னா இப்படி தானே வந்துட்டு அந்த பொண்ணு ராகிங் பண்ண பொண்ணு இறந்து போனா அப்படிங்கிற மாதிரி ஃபோட்டோஸை பார்த்துட்டு இருப்பாங்க. இந்த கேங்கில் ஒரு பயந்தாங்குழி பொண்ணு இருக்கும். அவள் பார்த்துட்டு இதெல்லாம் வந்துட்டு அந்த செய்வனை வச்சதால் தான் உண்டு, யாரும் நமக்கு செய்வனை வச்சிட்டாங்கப்பா அப்படிங்கிற மாதிரி அவள் புலம்பிகிட்டு இருப்பாள். இதெல்லாம் வந்துட்டு ஒரு கேமராவில் ரெக்கார்ட் ஆகிட்டு இப்போ ஹீரோ காட்டுறாங்க. அவன் வந்துட்டு வாய் பேச முடியாது, காதும் கேட்காது, செய்கை மொழியில் தான் ஹீரோயின்ட்டே பேசிட்டு இருப்பான். அவன் அந்த ஷிப்பில் வந்துட்டு இறங்கினோன்னே ஹீரோயினை பார்த்து பேசிட்டு இருப்பான். அவளும் செய்கை மொழியிலே பேசிட்டு இருப்பான். இங்கே பக்கத்தில் ஒரு பொண்ணை கூப்பிட்டு வந்திருப்பான். இது என்னோட ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லி ஹீரோயின்ட்ட பேசிகிட்டு இருப்பான். இப்போ அப்படியே சீனை கட் பண்ணால் இந்த வழக்கம் போல் ராகிங் கேங் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு போயிட்டு அங்கே ஒருத்தனை அடின்னு அடித்து விரட்டிட்டு இருப்பான். ராகிங் கேங்கில் ஒரு பொண்ணு மட்டும் காணாமல் போயிருப்பான். அவளுக்கு மற்ற பொண்ணுங்களாம் கால் பண்ணி பேசுவாங்க. அவன் ஃபோனை பிக் பண்ணா பட் அவளுக்கு எந்த சவுண்டுமே கேட்காது. கடைசியில் வந்துட்டு எதுவுமே நல்லதுக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தை முடியும். இப்போ இந்த காணாமல் போன பொண்ணு தான் அந்த ஃபஸ்ட்டு சீனில் ஃபோன் பிக் பண்ணால் அவளோட ஃபோனுக்கு வந்துட்டு தூக்கில் தொங்குற மாதிரி மெசேஜ் வந்துருக்குல்ல அந்த பொண்ணு. இவன் அப்படியே பயந்துகிட்டே இருப்பா. தரத்தன்னு யாரோ காலை பிடிச்சி இழுத்துட்டு வந்து தூக்கில் தொங்க விட்டு வாயில் வந்துட்டு ஒரு கோலி மிட்டாய் விழுற மாதிரி படத்தில் காட்டுறாங்க. நெக்ஸ்ட் சீனில் பார்த்தா ஒருத்தன் மண்டையும் காட்டுறாங்க. அவன் அவனுக்கு ஃபோன் கால் வந்திருக்கான். அந்த ஃபோனை ப்ளே பண்ணால் அதில் வீடியோ கால் மாதிரி போயிட்டுருக்கும். அதில் இருக்க வீடியோ என்னென்னா இப்போ இவன் கரண்ட்டாக இருக்க ரூமில் இருந்து வெளியே போனால் அங்கே என்னென்ன நடக்குங்குது அவனுக்கு விஷுவலாகவே தெரியும். இதே மாதிரி அவனும் போவான். அங்கே போய் ரோட் சைடில் நின்னா அங்கே ஒரு டிரான்ஸ்ஃபார்மரில் நட்டு தானாக கழுண்டு வந்துட்டு அதில் இருக்க வயர் இவன் கழுத்து வீடியோவில் ப்ளே பண்ணி பார்த்துட்டு இருக்கும்போது அதே மாதிரி அந்த டிரான்ஸ்ஃபார்மரில் உள்ள நட்டு கலரும் அங்கே வந்துட்டு ஒரு வயரை சுற்றிட்டு வந்துட்டு இவன் கழுத்தை பிடிச்சி எடுத்து ஒரு மூலையில் போட்டு இவனை தீஞ்சு போக வச்சிடும். அப்படியே இவன் ஸ்பாட். இப்போ இவங்க காணாம போன பசங்களை பற்றி போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்பாங்க. அவங்க வந்து இவங்க தேடி பார்த்தால இவங்கெல்லாம் சூசைட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி கதையை முடிச்சிருப்பாங்க. இப்போ எல்லாரும் வந்துட்டு ராகிங் பண்ண குரூப் எல்லாம் பயந்துருக்கும். இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த ஃபஸ்ட்டு சீனில் தூக்கு போட்டு தள்ள ஒரு பொண்ணு பேம் அவள் பேர். அவள் தான் எல்லாத்துக்கும் காரணமாக நினச்சி எல்லாரும் பதறிக்கிட்டே இருப்பாங்க. உங்களுக்கு அந்த டெத் கால் மியூசிக் போட்டு ஒரு ஃபோன் கால் வருது. அதை பார்த்தோன்னா நான் சாக விரும்பலன்னு சொல்லி அந்த ஃபோனை தூக்கி போட்டு அங்கேருந்து ஓடி வந்து ரூமில் போய் கதறி அழுது சேர்ந்த மற்ற பொண்ணுங்களாம் வந்து இவளுக்கு சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் ஆகாதடி அப்படின்னு சொல்லும்போது மறுபடியும் வந்துட்டு ஃபோன் பெல் அடிக்குது. இதை பார்த்தோன்னா அப்படியே ஷாக் ஆகிட்டு என்ன ஆயிடுச்சு, எங்கேருந்து வருது ஃபோன் கால் அப்படின்னு பார்த்தா அவள் இருக்க பெட்டு கீழே வந்துட்டு ஃபோன் அடிச்சுட்டு இருக்கு. இவன் அந்த ஃபோனை எடுத்து பார்த்தா மெசேஜ் இருக்குது. நீ சாகாமல் இருக்கணும்னா வேற ஒருத்தவங்களை ஃபார்வர்ட் பண்ணி விடு அப்படின்னு சொன்னால் மற்ற பொண்ணுங்களாம் ஷாக் ஆகிட்டு தயவு செஞ்சு எனக்கு ஃபார்வர்ட் பண்ணிடாடி ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படின்னு கெஞ்சிட்டு இருக்காங்க. அந்த பச்சை கலர் ட்ரெஸ் போட்டு ஓவராக இவ்வளோ நைஸாக பேசி அந்த ஃபோனை பிடிங்கலான்னு பிளான் போட்டு என்னென்னோ பேசி பார்க்குறா. இவ கடைசியில் சொல்லிடுறான் நீ எனக்காக சாவரன்னா சொல்லு, நான் உனக்கு ஃபார்வர்ட் பண்ணல அப்படின்னு சொன்னோன்னா அவள் கடுப்பில் அங்கே நிற்கும். ஆட்டோமேட்டிக்காக இவள் ஃபோனை பட்டனை கிளிக் பண்ண பச்சை கலர் ட்ரெஸ்ஸுக்கு போயிடுது. திடீர்னு பார்த்தா அவள் காலை தரன்னு ஃபுல்லாக இழுத்துட்டு போயிட்டு பேய் காலி பண்ணிட்டு இப்போ பயந்து போயிட்டு டீச்சர்ட்டையும் அவங்க சார்ட்டையும் சொல்லிட்டு இருக்காங்க. என்ன சார் பண்ணுறது இதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே பார்த்தா அவர் வந்துட்டு என்னப்பா நீங்கள் பண்ணுறது இப்படியெல்லாம் இதெல்லாம் நம்புற மாதிரியாக இருக்குது, நம்ம தான் போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது திடீர்னு அவரே கோவப்பட்டுட்டே இவங்க கையில் ஃபோன் இருந்தால் தான்டா இதெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனெல்லாம் என்கிட்ட கொடுங்கன்னு சொல்லி ஒரு கவரில் வாங்கி அள்ளி போட்டுக்கிறாள். வரும் அந்த ஃபோனில் பேசுறது என்னென்னா அந்த ஃபஸ்ட்டு சீனில் தூக்கில் தொங்க அவள் செத்துட்டான்னு நினச்சா இங்கே ஃபோனில் பேசிகிட்டு இருப்பாள். அவள் வந்து ஹீரோயின்ட்ட சொல்லிட்டு இருப்பா இதை நிறுத்த மாட்டேன் இன்னும் போயிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது இந்த பாய்ஸ் குரூப்பில் ஒருத்தனையும் பிடிச்சி அவனை கிளாசெட்டில் வச்சு அவனை காலி பண்ணி இருக்கும்போதே அந்த ராகிங் குரூப்பை சேர்ந்த ஒருத்தி வருவா. அவள் வந்து ஒரு அப்பாவி பீஸ் மாதிரி இருப்பான். அவன் என்ன சொல்லுவான்னா நான் அவனை எந்த டீஸும் பண்ணலையே பட் அவன் கூட நின்று அது தப்பா அப்படின்னு சொல்லிட்டுங்கும்போது நான் யாரையும் விடுறதா இல்லை உன்கிட்ட அப்புறம் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி ஃபோனை கட் பண்ணி பேயோட பஞ்சு டைலாக் ஆரம்பம். அடி வாங்குறவன் திருப்பி அடித்தா ஒரு பை எடுத்து நிற்க மாட்டேங்கடி அப்படின்னு சொல்லிட்டு அது நான் உன்னை மட்டும் இல்லை அவன் கூட இருக்க எல்லா ரவுடி கும்பலும் இனிமேல் எந்திரிச்சு கூட நிற்கக்கூடாது அந்த அளவுக்கு ஓட விட்டு அடிக்கிறானா இல்லையா பார் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஃபோன் பேசிட்டு இருக்கவளுக்கு ஒரு டெத் மெசேஜ் ஃபார்வேர்ட் ஆகுது. அதை பார்த்து நான் அவள் ஷாக் ஆகிட்டு ஐயோ
இவ ஃபோனை பிக் பண்ணது ஒரு குத்தமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஓடி போயிடும். ஓடி போன தேடி ஹீரோயின் அவள் பின்னாடியே ஓடி போகிறாங்க. அது ஒரு லாண்ட்ரி பக்கம் ஓடி போகுது. அங்கே பார்த்தா இன்னொரு பொண்ணு என்னன்னா ஒரு லாண்ட்ரியோட மிஷின் உள்ளே சுற்றிட்டு இருப்பான். அவள் யாராக இருக்கும் பார்த்தா இந்த பொண்ணுக்கு மெசேஜ் வந்து லைவ் இன்னொருத்துக்கு ஃபார்வர்ட் பண்ணியிருப்பான். அதனால் ஃபார்வர்ட் ஆன பொண்ணு தான் இப்போ காலியாகி பார்த்து ஹீரோயின் கதறி அழுதுட்டு இருப்பாங்க. இந்த ஃபார்வர்ட் பண்ண பொண்ணு நான் தான் எல்லாத்துக்கும் காரணம், நானே கொண்டுட்டேனே அப்படின்னு சொல்லி கதறி அழுதுட்டுருப்பேன். தனியாக ரூமில் போய் டிஸ்கஸ் பண்ணிட்டுருப்பாங்க. அந்த ரூமில் என்ன சொல்லுவாங்கன்னா, அதை எப்படி செத்து போன பொண்ணு உன்கிட்ட ஃபோன் பேசுகிறான்னு சொல்கிற அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்து ஹீரோயின்ட்ட செய்க மொழியில் பேசிகிட்டு இருப்பான். அதுக்கு அவள் சொல்லுவான் அவன் சாகவே இல்லை, அவள் தூக்கில் தொங்கும்போது வந்துட்டு ஒரு செக்யூரிட்டி பார்த்தாரு, அவளை கொண்டு போயிட்டு சேர்த்தா அவள் வந்து கோமா ஸ்டேஜ் போயிட்டு தான் சொல்லியிருக்காங்க. ஹீரோவோட ஃப்ரெண்டு ஒருத்தையை கொண்டு போயிட்டு அந்த கோமா ஸ்டேஜில் இருக்க பொண்ணு இன்னும் அங்கே தான் இருக்காளா, கொஞ்சம் பார்த்துட்டு வாடி கால் பண்ணு அப்படின்னு சொன்னோன்னா இவளும் அங்கே போயிட்டு ஒரு பொண்ணு போய் பார்த்துட்டு வந்துட்டு ஆமாம் இன்னும் அங்கே தான் இருக்காங்க, நான் கண்ணில் பார்த்தேன் அவன் இன்னும் அன்கான்ஷியஸில் தான் இருக்கா அப்படின்னு சொன்னோன்னே ஹீரோயின் ஓகே இப்போ யார் தான் நம்மள்ட்ட பேசிகிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி யோசனை கட் பண்ணால் இங்கே உள்ள 2 டீச்சர்ஸை காட்டுறாங்க. ஒரு மேல் டீச்சர் ஒரு ஃபீமேல் டீச்சர். இவங்க தான் வந்துட்டு இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இந்த டூருக்கு கூப்பிட்டு வந்தவங்க. இவங்க இருக்கிற எல்லார் ஃபோனையும் பிடிங்கிட்டு ஒரு லிஃப்ட்டில் ட்ராவல் ஆகி போயிட்டு இருப்பாங்க. ஏன் சார் இப்படியெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னு லேடி டீச்சர் கேட்டிருக்கு. இந்த பசங்க நம்ம மேலே காண்டில் நமக்கு ஃபார்வர்ட் பண்ணி விட்டா அப்போ நம்மளாம் போய் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோனை கேட்பான். அங்கேருந்து பார்த்தா திடீர்னு வந்துட்டு லைட் எல்லாம் பிளிங்க் ஆகும். ஒரு ஃபோன் ரிங் ஆகும். அந்த ஃபோன் யாருதுன்னா அந்த டீச்சர் மேல் டீச்சரோட ஃபோன் தான். அந்த ஃபோனை ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா அவருக்கு பக்குன்னு இருக்கும். ஏன்னா எவனோ ஒருத்தன் அவருக்கு ஃபார்வர்ட் பண்ணி விட்டான். அடுத்த கொஞ்சம் செகண்ட்லேயே லிஃப்ட் வந்துட்டு பிளாங்காக ஆகிட்டு ஃபுல்லாக இருட்டாயிட்டு மறுபடியும் ஓப்பன் ஆகும். எல்லாரும் லிஃப்ட்டோட டோர் ஓப்பன் ஆகுன்றக்கா வெளியே வந்து பார்த்தா அந்த டீச்சரு பேரஞ்ச மாதிரி அப்படியே வெளியே வந்து அப்படியே அந்த லிஃப்ட் உள்ளே பார்த்தா அங்கே கையெச்செல்லாம் இருக்குது. பார்த்தா இவரோட ஹார்ட்டே பிடிங்கி இவரே கையில் வச்சுட்டு செத்து போயிருப்பார். எல்லாருமே ஓடி போய்ட்டு அந்த லிஃப்ட் உள்ளே போயிட்டு அவர் வச்சிருந்த கவரில் இருக்க ஃபோனெல்லாம் பிடிங்கி எடுத்துகிட்டு எந்திரா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தனும் ஃபோனை பிடிங்கிட்டு ஓடிட்டே இருப்பானுங்க. எல்லாரும் அவங்கவுங்க ரூமில் போயிட்டு இருக்கும்போது பர்டிகுலராக ஒருத்தனுக்கு ஃபோன் கால் வரும். இதை பார்த்து நான் அவனை விரட்டிட்டு எல்லாரும் போனால் அவன் தன்னோட ரூமில் போயிட்டு கதவு டோரை உடைச்சிட்டு எல்லாரும் பசங்களாம் உள்ளே ஓடி போயிட்டு டேய் ஃபோனை கூட்டுறா, இதுக்கு மேலே இந்த ப்ராப்ளத்தை எவனும் போய் மாட்டிக்க வேணாண்டா, ஃபோனை கொடுறா அப்படின்னு சொன்னால் அதுக்குள்ளே அவன் மெசேஜ் ஃபார்வர்ட் பண்ணி விட்டுருப்பான். இந்த எல்லோ டிஷர்ட் காரனுக்கு ஃபார்வர்ட் ஆனதால் அவன் வாயில் வந்துட்டு ஒரே கோழி இறகாக வந்துட்டு அவன் அங்கேயே ஸ்பாட் அவுட். நமக்கு நெக்ஸ்ட் சீனில் அந்த குரூப் ஃபோட்டோவில் ஒருத்தன் மூஞ்சி நசுங்கி போன மாதிரி இருக்கு. நசுங்கி போனதெல்லாம் செத்துட்டானா. ஃப்ளாஷ்பேக் போகுது. என்னென்னா ஹீரோயின்ட்ட பேசிகிட்டு இருப்பாங்க. உனக்கு நல்ல ஞாபகம் இருக்கா, நீ எதுவும் அந்த பொண்ணை கஷ்டப்படுத்துனியா அப்படின்னு கேட்டோன்னா இவன் ஃபஸ்ட்டு ரேக்கிங் ஆகலை, ஃபஸ்ட்டு நான் தான் ரேக்கிங் ஆனவன், என்னை தான் ரேக்கிங்கில் பண்ணாங்க, அதுக்கப்புறம் தான் இவன் மாட்டினான், அதனால நான் இந்த விஷயத்தையும் தலையிடுறதில்ல அப்படின்னு சொல்லியிருப்பான். நீ வேணால் மறுபடியும் கால் பண்ணி பாரு, உனக்கும் அவளுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லையே அப்படின்னு பேசினோன்னே அவன் மறுபடியும் ஃபோன் பண்ணி பார்த்தா இப்போ கோமா ஸ்டேஜில் இருக்கிறவளோட கண் வந்துட்டு அப்படியே கண்ணீராக வரும். ஒரு ஐடியா கொடுப்பான். நார்மல் ஃபோன் மெசேஜில் இருந்துட்டு இவ்வளோ குயிக்கெல்லாம் வராது, ஏதோ ஒரு சிஸ்டத்தில் இருந்து தான் ஆக்சஸ் ஆகிட்டுருக்கு. ஸோ அந்த சிஸ்டத்தில் ஒரு மெயில் ஐடி இருக்கும். அந்த மெயில் வந்துட்டு இவ்வளோத்துக்கு ஃபார்வர்ட் ஆகுது. அந்த மெயிலுக்கு எல்லாரும் நம்ம ஃபார்வர்ட் மெசேஜ் பண்ணுவோம். இந்த மாதிரி இருந்து ஒரு மெசேஜால் எல்லாரும் இறந்துட்டுருக்காங்க அப்படி ஊர் உலகத்துக்கெல்லாம் தெரியட்டுன்னு சொன்னோன்னா அதே மாதிரி எல்லோரும் ஃபார்வர்ட் பண்ணுவாங்க. அந்த சிபியூவில் அதாவது அந்த மெயில் இன்பாக்ஸில் நிறைய மெயிலாக வந்து குவியும்போது என்ன ஆகும்னா அந்த மெயில் வந்து கண்டிப்பாக வந்து ஹேங் ஆகிடும். அப்படிங்கிறது என்ன ஆகும்னா அந்த கோமா ஸ்டேஜில் இருக்க பொண்ணு ஹாஸ்பிட்டலேருந்து தப்பிச்சு வந்து அவளோட சொந்த வீட்டுக்கே வந்து அந்த மெயிலெல்லாம் ஆக்சஸ் பண்ணிட்டுருப்பாள். இப்போ பார்த்தா இவ பக்கத்தில் பேய் உட்காந்துருக்கும். இவ வந்து ஹீரோயினுக்கு கால் பண்ணி பேசிட்டு இருப்பா. எனக்கும் இந்த கொலைக்கும் சம்மந்தம் இல்லை, நான் இத்தனை நாள் கோமா ஸ்டேஜில் படுத்திருந்தேன், இதெல்லாம் யார் பண்ணானே எனக்கு தெரியாதுடி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இந்த பொண்ணு தான் ஃபஸ்ட்டு சீனில் தூக்கில் தொங்கின மாதிரி இருந்தாலும் அந்த பொண்ணு பேம் தான் இவ இப்போ மானிட்டர் ஸ்கினை பார்க்கும்போது இதில் வந்துட்டு நிறைய பேரோட டெத்தான சீன்ஸ் எல்லாம் வந்து போகுது. அப்புறம் இவன் ஜன்னல் ஓரம் பார்க்கும்போது செத்து போனவங்களாம் இவளே வான்னு கூப்பிட்ற மாதிரி இருந்தால் அவள் அங்கே வந்துட்டு பயந்து ஓடுறான். இதை பார்த்தோன்னா ஹீரோயின் அங்கே வந்துட்டு இவளை காப்பாற்றுறக்கா இவளை வீடு தேடி வந்துட்டு காட்டுறாங்க. அது ஒரு குட்டி சாத்தா மாதிரி வந்துட்டு அக்கா என்னை வந்து காப்பாற்றுங்கக்கா, நான் தான்க்கா உங்களுக்காக மெயிலெல்லாம் அனுப்பி எல்லாரையும் போட்டு தட்டுருக்கேன் அப்படின்னு பாவமாக வந்துட்டு இந்த பேம்ங்கிற பொண்ணுகிட்ட பேசிகிட்டு இருக்கோன்னு என்னென்னா தன்னால் தான் நிறைய பேர் செத்துட்டு இருக்காங்க, தான் மெயில் ஃபார்வர்ட் பண்ணதால் தான் எல்லாரோட ஃபோன்லேயும் போயிட்டு செத்துட்டு இருக்காங்க அப்படின்னு நினச்சிட்டு அவள் ஜன்னலத்தில் போயிட்டு குதிக்க போயிடுவாள். இதே டைமில் ஹீரோயின் உள்ளே வந்துடுவாள். எனக்கு செஞ்சு கொடுத்த சத்தியத்தை மறந்துட்டியா, நம்ம 2 பேர் ஒன்றா போயிட்டு அந்த கடற்கரையோரம் நிற்போன்னு சொல்லியிருக்கியே மறந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அவளோட ஃப்ளாஷ்பேக்கை சொல்லிட்டு இருப்பாள். இதை கேட்டோன்னு அவளும் வந்துட்டு கண் கலங்கிட்டு நிற்பா. இப்போ பேயை பார்த்துட்டுமா நான் அவளுக்கு பதிலாக வந்துடுறேன், இனி என் உயிரை எடுத்துக்கோ அப்படின்னு சொன்னேன், இந்த மிட்டாய் எடுத்து வாயில் போடு அப்படின்னு சொன்னோன்னா ஹீரோயின் வந்துட்டு என்னோட இதோடு முடிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த மிட்டாயை வாங்கி வாயில் போடுவா.
இங்கே மெயில் இன்பாக்ஸ் ஆகி அந்த CPU வெடிச்சு சதுரும். என்னை காட்டுறாங்க ஹீரோ வந்துட்டு ஃபீலிங்காக வந்துட்டு அவளை ஹக் பண்ணி பேசிகிட்டு இருப்பான். அதுக்கப்புறமா அங்கே வந்துட்டு நான் கிளம்புறேன், இனிமேல் உனக்கு வந்துட்டு கைட் பண்ணுறதுக்கு யாரும் இருக்காங்க, கவலைப்படாத, உன் மனசாட்சியை உன்னை கைட் பண்ணும் அப்படின்னு சொன்னேன். என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே பார்த்தா ஹீரோட ஃபோனை இவன் தூக்கிட்டு போயிருப்பான். அவளால் வெளியே வர முடியாது, அந்த இடத்துல லாக் ஆயிருப்பா. இந்த ஃபோனு வழக்கம் போல் ரிங் ஆகும். இவன் வாயில் வந்துட்டு அந்த மிட்டாய் விழும். அப்படியே ரத்தம் கக்கி சாவரமாக படத்தை முடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை என்கரேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், ஹாவ் எ நைஸ் டே.